ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். மு வரதராசன் அவர்கள் எழுதிய அகல் விளக்கு, அத்தியாயம் 4. கதை கேட்கலாமா? சந்திரன் பள்ளியில் சேர்ந்த மறுநாள் அவனுடைய தகப்பனார் சாமண்ணா வாலாசாவுக்கு வந்தார். புத்தகம் முதலியவை வாங்குவதற்கு பணம் கொண்டு வந்திருந்தார். சந்திரன் எங்கள் வீட்டுக்கு வந்து, எங்கள் அப்பா வந்திருக்கிறார், உன்னை பார்க்கணும் என்றார். வா என்று கையை பிடித்து அழைத்துச் சென்றான். சாமண்ணா கூடத்தில் ஒரு பாயின் மேல் உட்கார்ந்திருந்தார். என்னை பார்த்ததும், வாப்பா, நீயும் 4ஆம் வகுப்பு படிக்கிறியாமே, நல்ல படி, ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள் என்றார். பக்கத்தில் உட்கார சொல்லி முதுகை தடவி கொடுத்து, கெட்ட பிள்ளைகளோடு சந்திரன் சேராதபடி பார்த்துக்கொள், பள்ளிக்கூடம் உண்டு வீடு உண்டு என்று இருக்க வேண்டும், சினிமா ஓட்டல் என்று அந்த பக்கம் இந்த பக்கம் நுழையக்கூடாது, படித்து முன்னுக்கு வர வேண்டும். சந்திரன் ஏதாவது தப்பாக நடந்தால் அத்தையிடம் சொல்லிவிடு, நான் 10-15 நாளுக்கு ஒரு முறை வருவேன், என்னிடமும் சொல்லு என்றார். சாமண்ணா அப்போது 40 வயது உள்ளவராக நல்ல கட்டான உடம்போடு இருந்தார். மாநிறமானவர். நெற்றியை அடுத்து வழுக்கை குடிபுகுந்தபடி இருந்தது. நெற்றியில் சந்தன பொட்டும் குங்குமமும் இருந்தன. காலையில் ஊரில் அணிந்த திருநீறு வியர்வையால் மறைந்து போயிருந்தது. வெண்ணிறமான உடையும் மலர்ந்த விழியும் புன்முறுவலும் அவருடைய உள்ளத்தின் தூய்மையை எடுத்து காட்டுவன போல் இருந்தன. சிறிது நேரம் தமக்கையாரோடு ஊர் செய்தியை பேசிக்கொண்டிருந்து மறுபடியும் என்னை பார்த்தார். கண்ட பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட வேண்டாம், சந்திரனும் நீயும் வீட்டிலேயே திண்ணையிலேயே விளையாடுங்கள், இவ்வளவு இடம் போதாதா? இனிமேல் படிப்புத்தான் முக்கியம், விளையாட்டு எதற்கு? விளையாடினது போதும், வாதியார்கள் கொடுத்த பாடங்களை படியுங்கள், எழுதுங்கள், வேலைக்கு சாப்பிடுங்கள் என்று எனக்கும் அதே வீட்டில் சாப்பாடு முதலியன ஏற்பாடு செய்துவிட்டவர் போல் பேசினார். சந்திரன் இங்கும் அங்கும் போய்க் கொண்டிருந்தான். நான் சாமண்ணா பக்கத்தில் உட்கார்ந்தவன் சிலை போல் இருந்தேன். கையும் காலும் மடக்கி கொண்டு அவ்வாறு சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தது துன்பமாக இருந்தது. சாமண்ணா அதையும் கவனித்தவர் போல, டே அப்பா சந்திரா, நீ அரை வினாடி சும்மா இருக்கிறாயா? இங்கே போகிறாய், அங்கே போகிறாய், இதை எடுக்கிறாய், அதை வைக்கிறாய், இதோ பார், உன்னை போல் பிள்ளை எவ்வளவு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறான், நீ இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரியுமா என்றார். என் உள்ளத்தில் இருந்த துன்பம் அவருக்கு எப்படி தெரியும்? உட்கார்ந்தது போதும் என்றும் எப்போது விடுதலை கிடைக்கும் என்றும் என் மனம் ஏங்கியது. அசைந்து அசைந்து உட்கார்ந்தேன். கடைசியில் எழுந்து நின்று, போய் வருகிறேன், அம்மா கூப்பிடுவார்கள் என்றேன். உடனே சாமண்ணா தன் மகனை பார்த்து, பார்த்தாயா, அம்மாவுக்கு எவ்வளவு பயப்படுகிறான், நீ உன் அம்மாவையே ஏய்க்கிறாயே என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து, போய் வாப்பா, நல்ல பிள்ளைகளாக நடந்து படிப்பிலேயே கருத்தாக இருக்க வேண்டும், சந்திரனை பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். வாயிலை கடந்தவுடன் அவிழ்த்து விட்ட கன்று போல் துள்ளி கொண்டு வந்துவிட்டேன். சந்திரன் படிப்பை நான் கவனித்து கொள்ள வேண்டும் என்று சாமண்ணா சொன்னார். அந்த நிலையில் அவன் இல்லை. ஆங்கிலம் தவிர எல்லா பாடங்களிலும் அவனே முதன்மையாக இருந்தான். ஆங்கிலத்தில் மட்டும் வரலாற்று ஆசிரியருடைய மகன் சந்திரகுப்தன் என்பவன் வல்லவனாக இருந்தான். அந்த ஒரு பாடத்தில் சந்திரன் அவனோடு போட்டி போட முடியவில்லை. ஒரு நாள் ஆங்கில ஆசிரியர் சந்திரனை பார்த்து, நீ கிராமத்திலிருந்து வந்ததால் உனக்கு ஆங்கிலம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, முயற்சியோடு படி, அடுத்த ஆண்டில் சந்திரகுப்தனை விட நீயே வல்லவனாவாய் என்றார். அந்த சொற்கள் சந்திரனுக்கு ஊக்கம் கொடுத்தன. நம் நண்பன் சந்திரன் அந்த சந்திரகுப்தனை விட திறமையானவன் என்று நானும் பெருமை கொண்டேன். ஆனால் காலாண்டு தேர்வு முடிந்த பிறகு என் தந்தையார் சந்திரன் பெற்ற எண்களையும் ஒப்பிட்டு பார்த்து, சே, இவ்வளவு தானா, நீ கிராமத்து பையன் ஒருவன் வாங்குகிற மார்க்கும் கூட நீ வாங்கவில்லையே, நீ எப்படி முன்னுக்கு வரப்போகிறாய் என்று வெறுத்தார். எல்லாவற்றிலும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கேன் பார் என்று சொன்னேன். அது போதுமாடா, உனக்கு வேறு என்ன வேலை? மளிகை கடைக்கு வர சொல்லி ஏதாவது வேலை வைக்கிறேனா? அரிசி பருப்பு அளந்து போட சொல்கிறேனா? புளி மிளகாய் நிறுத்த போட சொல்கிறேனா? அல்லது வீட்டில் உங்கள் அம்மா ஏதாவது வேலை வைக்கிறாளா? உன் படிப்புக்கு என்றே எல்லா ஏற்பாடும் செய்கிறோம், நீ இந்த கதியாக இருக்கிறாய். பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் காற்றாடி பம்பரம் புல் கோலி என்று ஆட புறப்பட்டு விடுகிறாய். நான் காலையில் சில்லறை கடைக்கு போய் அங்கே ஆட்களோடு போராடிவிட்டு இரவு 10 மணிக்கு கடையை கட்டி கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறேன். அந்த காலத்தில் என்னை இப்படி படிக்க வைத்திருந்தால் நான் எவ்வளவோ படித்திருப்பேன். எனக்கு சொல்வோர் எவரும் இல்லை. உனக்கு எல்லாம் இருந்தும் உன் தலைவிதி இப்படி இருக்கிறது என்று ஒரு புராணமே படித்துவிட்டார். அன்றைக்கு எனக்கு அந்த தேர்வு எண்களின் மேல் ஏற்பட்ட வெறுப்புக்கும் அளவில்லை. இப்படி மார்க் என்று சொல்லி ஒரு முறையை எந்த பாவிகள் ஏற்படுத்தினார்களோ
அதனால் அல்லவா அப்பாவிடம் வசை கேட்க வேண்டியிருக்கிறது என்று மிக வருந்தினேன். அம்மா ஒரு நாளும் என்னை அப்படி கண்டித்தது இல்லை. காலையில் நேரத்தோடு விழித்தெழாவிட்டால் அல்லது மாலையில் விளக்கு வைத்தவுடன் படிக்க உட்காராவிட்டால் அப்போது தான் அம்மாவின் வசை கேட்கும். சில வீடுகளில் வேலைக்கு சாப்பிடாவிட்டாலும் தாய்மாரின் வசை கேட்கும். இயற்கை எனக்கு நல்ல பசியை கொடுத்தபடியால் நான் இந்த வசை கேட்கும்படி ஏற்படவில்லை. சந்திரனுடைய அத்தை என் தாயை விட நல்லவர். காலையில் படுக்கையை விட்டு 7 மணி வரையில் எழாதிருந்தாலும் அந்த அத்தை ஏன் என்று கேட்பதில்லை. விளக்கு வைத்தவுடன் படிக்க உட்காராவிட்டாலும் கேட்பதில்லை. ஆனால் சந்திரன் காலையில் நேரத்தோடு எழாவிட்டாலும் மாலையில் படிக்க தவறுவதில்லை. பாடங்களை மிக ஒழுங்காக படித்து வந்தான். அதனால் அந்த அத்தை வசைப்பாடும் வழக்கமே இல்லாமல் இருந்தது. அத்தைக்கும் அம்மாவுக்கும் சந்திரன் வந்த அந்த வாரத்திலேயே பழக்கம் ஏற்பட்டது. அந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு சந்திரன் தன் அத்தையை அழைத்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தான். வாங்கம்மா வாங்க என்று அம்மா முகமலர்ச்சியோடு அந்த அத்தையை வரவேற்றார். பாய் போட்டு உட்கார வைத்தார். இருக்கட்டும்மா, நமக்கு ஏன் இதெல்லாம் என்று அத்தை பாயை சுருட்டிவிட்டு கம்பத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார். ஒரு பையில் கொண்டு வந்திருந்த 4 தேங்காயையும் ஒரு வெள்ளை உருண்டையையும் எடுத்து வைத்து, எங்கள் ஊரிலிருந்து கொண்டு வந்தவை, எங்கள் தோப்பு தேங்காய், எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அவற்றை கண்டதும் அம்மாவின் முகமலர்ச்சி முன்னைவிட மிகுதியாயிற்று. ஒரு தட்டு கொண்டு வந்து அவற்றை எடுத்து வைத்து எதிரில் உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இப்படி பொருள்களை வாங்கிக் கொள்வதில் அம்மாவுக்கு எப்போதும் மகிழ்ச்சி உண்டு. அப்பா வாரத்துக்கு ஒரு முறை 20-30 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பார். அந்த நோட்டுக்கள் அம்மாவின் மனதுக்கு பெரிய பொருளாக தோன்றுவதே இல்லை. தம்முடைய தம்பி மாதத்துக்கு ஒரு முறை 2-3 ரூபாய்க்கு பழங்கள் முதலியன வாங்கி கொண்டு வந்து பொருளாக கொடுப்பார். அவைகளே அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக உள்ள இந்த பண்பை சந்திரனுடைய அத்தை எப்படியோ தெரிந்து கொண்டு அன்று முதலாக வந்தபோதே கை நிறைய பொருள் கொண்டு வந்தார். அந்த அத்தையும் ஒரு பெண் அல்லவா? பெண்ணின் மனம் நன்றாக தெரிந்திருக்கும். தவிர அவர்கள் குடும்பத்திலேயே கற்ற குடும்ப கல்வி அது. பிற்காலத்திலும் அம்மாவிடம் இந்த பண்பை கவனித்திருக்கிறேன். எனக்கு ஓயாத வேலை. அதனால் சென்னையில் கடைக்கு போய் பொருள்களை வாங்கி சுமந்து கொண்டு ஊருக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. அது துன்பமாகவும் இருக்கும். அதனால் ஊருக்கு போகும்போதெல்லாம் அம்மாவிடம் 10-20 என்று ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டு 2 நாள் இருந்து விட்டு சென்னைக்கு திரும்புவேன். ஆனால் என் தம்பி பொய்யாமொழி அம்மாவின் மனதை மகிழ்விக்கும் முறையில் நடந்து கொள்வான். கடைக்கடையாக திரிந்து அம்மாவுக்கு விருப்பமான பொருள்களை வாங்கி 2-3 பைகள் நிறைய எடுத்து கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவான். அந்த பொருள்களின் மதிப்பு எல்லாம் சேர்ந்து 5-6 ரூபாய் இருக்கும். அவன் செய்வது தான் அம்மாவுக்கு மிக விருப்பமாக இருக்கும். இப்படி 5 அல்லது 6 ரூபாய்க்கு பொருள்களை கொண்டு போய் கொடுத்துவிட்டு ஊரிலிருந்து வரும்போது அம்மாவிடமிருந்து 10-15 ரூபாய் கேட்டு வாங்கி கொண்டு வந்து விடுவான். ஆனாலும் அவன்தான் அம்மாவுக்கு அன்பான பிள்ளையாக இருந்தான். இந்த உண்மை தெரிந்திருந்தும் ஓய்வு இல்லாத காரணத்தால் என்னால் அப்படி நடக்கவும் நடிக்கவும் முடியவில்லை. சந்திரனுடைய அத்தை நடிக்கவில்லை, ஏமாற்றவில்லை. பெண்களின் உறவு நீடிப்பதற்கு அது ஒரு வழி என்று கடமையாகவே கொண்டார். உண்மையாகவே அம்மாவுக்கும் அந்த அத்தைக்கும் உறவு வளர்ந்து நிலை பெற்றது. எந்த அளவிற்கு உறவு வளர்ந்தது என்றால், சந்திரனுடைய அத்தையை என் தாய் முதலில் அம்மா என்று பொதுவாக அழைத்தாலும் போக போக தன் தாய் அழைப்பது போலவே அன்புடன் அழைத்து பழகிவிட்டார். சந்திரனை பார்த்து நானும் அத்தை அத்தை என்றே அழைக்க பழகிவிட்டேன். என் சொந்த அத்தை வீட்டுக்கு வந்தபோது மட்டும் வேறுபாடு தெரிவதற்காக நம் அத்தை என்றும் சந்திரன் அத்தை என்றும் வேறுபடுத்தி பேசுவேன். சொந்த அத்தை வந்து போய்விட்ட பிறகு அத்தை என்று என் வாய் சொன்னால் அது சந்திரனுடைய அத்தையே குறித்தது. அந்த அளவிற்கு எங்கள் பழக்கம் குடும்ப உறவாக வளர்ந்து விட்டது. இப்படி அத்தை எங்கள் வீட்டுக்கு வந்து பழகி கொண்டிருந்த போது ஒரு நாள் பாக்கிய அம்மையாரின் பழக்கமும் ஏற்பட்டது. பாக்கிய அம்மையாரின் வீடு 18ஆம் எண் உடையது. எங்கள் வீட்டுக்கு தெற்கே 3ஆம் வீடு. ஆகவே நானும் சந்திரனும் அந்த வழியாகவே பள்ளிக்கு போய் வர வேண்டும். 2ஆம் நாளே என்னை பார்த்து அது யார் வேலு என்று கேட்டு தெரிந்து கொண்டார். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் மாலையில் அத்தை எங்கள் வீட்டில் பேசிக்கொண்டிருந்த போது பாக்கியமும் வந்தார். அப்போது அம்மா, அத்தை, பாக்கியம் 3 பேரும் உட்கார்ந்து கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தார்கள். வர வர பாக்கியம் அத்தை வீட்டுக்கே நேராக போகவும் அத்தை நேராக பாக்கியத்தின் வீட்டுக்கே போகவும் பழக்கம் முதிர்ந்தது. 2 நாள் பாக்கியத்திற்கு உடம்பு நலிவாக இருந்தபோது அத்தையே அங்கே போய் சமையலும் செய்து உதவினார்.
தம்முடைய ஊரிலும் இப்படி பல குடும்பங்களின் பெண்களுக்கு தாய் போல் இருந்து உதவி செய்து அத்தை பெயர் பெற்றிருப்பதாக சந்திரன் சொன்னான். சந்திரனோடு அத்தை நகரத்துக்கு வந்ததனால் பெருங்காஞ்சியில் பல பெண்களுக்கு கையொடிந்தது போல் இருக்கும் என்று சொன்னான். பாக்கியம் குழந்தை பெற்று தாயாக விளங்காவிட்டாலும் தாயுள்ளம் நிறைந்த அம்மையார். அதனால் என்னையும் என் தங்கை மணிமேகலையையும் மற்றொரு தாய் போல் இருந்து வளர்த்து அன்பு காட்டினார். ஆனால் இயற்கை பொல்லாதது. வளர வளர இறக்கை வளர்ந்த குஞ்சு போல் பாக்கியத்தின் அன்பு கூட்டிலிருந்து பறந்து விட்டோம். எங்கள் அன்பு மாறுவதை படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கும் வேதனை பாக்கியத்தின் மனதுக்கு இருந்திருக்கும். மனம் மட்டுமல்ல, தோற்றமும் அவ்வளவு அழகாக கவர்ச்சியாக இருந்தது. ஒரு குடும்பத்தின் தலைவியாக பல மக்களுக்கு தாயாக விளங்கக்கூடிய கட்டான உடம்பும் ஈரமான நெஞ்சும் உடைந்த ஊழ் அந்த அம்மையாருக்கு தனிமை துன்பத்தையே வாழ்வின் பரிசாக அளித்துவிட்டது. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தபோது பாக்கியத்திற்கு திருமணமானதாம். நிறைந்த கர்ப்பமாக இருந்த காரணத்தால் தான் அம்மா அவருடைய திருமணத்திற்கு போகவில்லை என்று ஒரு பேச்சில் தெரிவித்தார். நான் பிறந்த ஆண்டு தான் பாக்கியம் கணவனை இழந்தாராம். பிறந்த மகனுடைய முகத்தை கண்டு பூரித்து முகமலர்ந்து இருந்த என் தாய் 3ஆம் வீட்டின் அழுகை ஆரவாரத்தை கேட்டு செய்தி தெரிந்து கொண்டு கண்ணீர் வடித்தாராம். பாக்கிய அம்மையாரின் உள்ளத்தில் என்னை வளர்த்த பாசம் ஒரு புறம் இருந்த போதிலும் என்னை பார்த்த சில வேளைகளில் தம் கணவனை இழந்த நாள் நினைவுக்கு வந்து கண்ணீர் விடுவதும் உண்டு. ஆனால் எனக்கு அறிவும் நினைவும் வளர்ந்த பிறகு அப்படி பாக்கியம் கண்ணீர் விட்டதை பார்த்ததில்லை. நான் குழந்தையாக இருந்தபோது அப்படி கண்ணீர் வடித்திருக்கலாம். அதற்கு நான் என்ன செய்வது? அம்மா சொன்னது இன்னொன்றும். அத்தையிடம் பேசி கொண்டிருந்த போது சொன்னதும் நினைவுக்கு வருகிறது. அம்மாவும் பாக்கியமும் அடுத்தடுத்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த போது நான் அம்மாவின் நெற்றியில் இருக்கும் குங்குமத்தை எடுத்து இருவேனாம். பாக்கியம் தடுத்து தடுத்து கண்ணீர் விடுவாராம். வேண்டாம் கண்ணு, நான் இடக்கூடாது கண்ணு என்று அழுவாராம். அக்கா மூஞ்சிக்குத்தான் குங்குமம் நல்லா இருக்குது என்று நான் பிடிவாதம் செய்வேனாம். உண்மையாகவே பாக்கியம் அழகான நெற்றியும் கண்களும் உடையவர். அவருடைய கருவிழிகளில் ஒளி மிகுதி. என் தாயின் முகத்தை விட பாக்கியத்தின் முகத்தில் கவர்ச்சி அதிகம். அதனால் என்னுடைய பிஞ்சு நெஞ்சம் 2 முகங்களையும் ஒப்பிட்டு பார்த்திருக்கும். பொட்டு இல்லாத குறையை தீர்க்க எண்ணியிருக்கும். பாக்கியம் சொன்ன காரணம் அப்போது என் அறிவுக்கும் பொருந்தாத காரணமாக இருந்திருக்கும். அதனால் நானும் பிடிவாதம் செய்திருப்பேன். ஒரு நாள் என் பிடிவாதத்திற்கு பாக்கியம் விட்டு கொடுத்தாராம். நான் அந்த அளவில் விடாமல் கண்ணாடி கொண்டு வந்து, பாக்கியம்மா, நீயே இப்போ பார், எவ்வளவு அழகாக இருக்கே என்று கண்ணாடியை காட்டினேனாம். பார்க்க முடியாதபடி பாக்கியத்தின் கண்களில் கண்ணீர் பொங்கி வழிந்து கொண்டிருந்ததாம். உடனே என்னை கட்டி அணைத்து, கண்ணே, உனக்கு இருக்கிற அவ்வளவு கருணை கடவுளுக்கு இல்லையே கண்ணே என்று கதறி அழுதாராம். இப்படியெல்லாம் பாக்கியத்திடம் அன்பாக கொஞ்சியும் உள்ளத்தின் துன்பத்தை கிளறியும் பழகி பழகி அவருடைய உள்ளத்தில் ஒரு மகனுக்கு உரிய இடத்தை பெற்றுவிட்டேன். உணர்ச்சி மிக்க காதலுக்கு உரிய அவருடைய இளமை பருவம் என்னுடைய ஆடல் பாடல்களிலும் பிடிவாதங்களிலும் அழுகை ஆரவாரங்களிலும் ஈடுபட்டு கழிந்தது. பாக்கியத்திடம் நான் பெற்ற அன்பில் பாதித்தான் என் தங்கை மணிமேகலை பெற்றிருப்பாள். தம்பி பொய்யா மொழியோ அதிலும் பாதித்தான் பெற்றிருப்பான். சந்திரன் எங்கள் தெருவுக்கு குடி வந்தபோது பாக்கியத்தின் துயரம் ஒருவாறு ஆறிப்போயிருந்தது எனலாம். கண்ணீரிலும் விம்மலிலும் மூழ்காமல் சிந்தனையிலும் பெருமூச்சியிலும் பாக்கியத்தின் துயரம் கழிந்த காலம் அது. கடமையுணர்ச்சியோடு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த காலம் அது. ஆனாலும் என் மேலும் சந்திரன் மேலும் அன்பு இருந்தது. அந்த அன்பு ஒரு தாயின் அன்பு என்று சொல்ல முடியாதபடி குறைந்திருந்தது. என்மேல் பேரன்பு செலுத்தி நான் விலக விலக ஏமாற்றம் அடைந்த உள்ளம். ஆகையால் மறுபடியும் அப்படிப்பட்ட பாசம் பிறக்கவில்லை போலும். அந்த குடும்பம் சிறை போன்ற குடும்பம். சிறையிலாவது ஒத்த மனம் உடையவர்கள் இருப்பார்கள். அதனால் ஆடல் பாடலும் சிரிப்பும் வேடிக்கையும் இருக்கும். பாக்கியத்தின் குடும்பத்தில் அப்படி யாரும் இல்லை. தாய் இல்லாத குடும்பம் அது. பாக்கியம் பருவம் அடைவதற்கு முன்பே அவர் தாய் காலமாகிவிட்டாராம். தந்தையோ அன்று முதல் நொந்து உள்ளத்தோடு குடும்ப சுமையை தாங்கிக் கொண்டிருந்தார். பாக்கியத்திற்கு ஒரு தம்பி உண்டு. அவர் நலிந்த உடல் உடையவர். 16 வயதிலேயே 60 வயதுக்கு உரிய அடக்கமும் ஒடுக்கமும் அவரிடம் இருந்தன. விநாயகம் என்பது அவருடைய பெயர். அவர் அக்காவுடன் பேசுவது குறைவு. 10ஆவதில் தேர்ச்சி பெறாமல் கூட்டுறவு மளிகையில் கணக்கராக போகுமாறு வற்புறுத்தப்பட்டார். அந்த வேலைக்கு போவதும் வருவதும் அக்கா 4 சொல் சொல்லி கேட்டால் 2 சொல் விடையாக சொல்வதும், திண்ணையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கிடப்பதும், படிப்பகத்துக்கு போய் செய்தித்தாளை மட்டும் படித்து வருவதுமாக
இப்படி அவர் வாழ்க்கையை கழித்தார். இப்படிப்பட்ட தம்பியோடு ஒரு அக்கா எப்படி உள்ளம் திறந்து சிரித்து பழக முடியும்? தந்தையோ மனைவி இறந்த பிறகு இட்ட முக்காட்டை இன்னும் கலையாதவர் போல் இருந்தார். தலையில் இட்ட முக்காட்டை கலைந்து விட்டாலும் உள்ளம் முக்காடு இட்டபடியே கிடந்தது. அம்மா இறந்த பிறகு அப்பா சிரித்ததை நான் பார்த்ததே இல்லை என்று பாக்கியமே ஒரு முறை சொன்னார். கணவனும் மனைவியும் அவ்வளவு அன்பாக வாழ்ந்தவர்களாம். காதல் மனைவி இல்லாத சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்படி சிரிப்பு பொங்கி எழும்? என்ன வயதானாலும் காதல் மனைவியிடம்தான் மனிதன் சிறு பிள்ளையாக நடந்து கொள்கிறான். மூப்பு என்பதை உடல் கண்டாலும் உள்ளம் காணாத உலகம் அந்த காதல். அன்பான கணவனுக்கும் மனைவிக்கும் வயது 60 கடந்தாலும் உள்ளம் 20 கடப்பதே இல்லை, 10 கடப்பதும் இல்லை எனலாம். அப்படி அன்பாக இல்வாழ்க்கை நடத்தியவர். ஆகையால் மனைவி இறந்தவுடனே அவருடைய உள்ளம் ஒரே நொடியில் மூப்பு அடைந்து சாக்கடையும் நெருங்கிவிட்டது. அதனால் ஒரு நாளும் தந்தை சிரிக்க பார்த்ததில்லை என்று பாக்கியம் சொன்னது உண்மையாக இருக்கலாம். பாக்கியமோ சிரிப்பது குற்றம் என்னும் விதவை வாழ்வை அடைந்துவிட்டாள். இந்த சூழ்நிலையில் வளர்ந்த தம்பிக்கு இயற்கையான மனவளர்ச்சி இல்லாமற் போயிற்று. ஆனால் தாயும் தந்தையும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலத்தில் வளர்ந்த பாக்கியத்தின் உள்ளமோ வளர்ச்சி அடைந்த உள்ளம். அந்த உள்ளத்தின் உணர்ச்சிகள் வெளிப்படுவதற்கு ஒரு வகையில் என்னுடைய குழந்தை பருவம் உதவியாக இருந்தது. நானோ குழந்தையாக இல்லாமல் வளர்ந்து விட்டேன். என் மனமும் வளர்ந்து விட்டது. என் வளர்ச்சி பாக்கியத்தின் ஏமாற்றமாக முடிந்தது. தை பிறந்தால் எனக்கு சிரங்கு பிறப்பது வழக்கம். தக்க உணவை அளவாக உண்ணாத காரணத்தாலும் இயல்பாகவே மெலிந்த நுரையீரலாலும் அடிக்கடி சிரங்கு வரும் என்பதை பிற்காலத்தில் தெரிந்து கொண்டேன். பள்ளிக்கூடத்தில் எந்த பையனோடோ பழகிய காரணத்தால் தொத்தி கொண்டது என்பது என் பெற்றோர்களின் எண்ணம். சந்திரனும் என்னோடு படித்தான், பழகினான். அவனுக்கு சிரங்கு வரவில்லையே என்று நான் சொல்லி வந்தேன். சந்திரனோ எனக்கு சிரங்கு வந்துவிட்டதே என்ற காரணத்தால் என்னை விட்டு விலகவில்லை. பழகுவதற்கு கூச்சவில்லை. நன்றாக பழகினான். முன்போலவே அணுகியும் தொட்டும் பழகினான். என் தோள் மேல் கை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வந்தான். என் பக்கத்தில் உட்கார்ந்தே பள்ளியில் படித்தான். ஆனாலும் அவனுக்கு சிரங்கு வரவில்லை. நான் மட்டும் சிரங்கால் வருந்தியது என் மனதுக்கு வேதனையாக இருந்தது. இந்த ஆண்டில் சிரங்கு புண் ஒவ்வொன்றும் பெரிதாய் காலனா அகலம் இருந்தது. யானை சிரங்கு என்று சொன்னார்கள். கந்தகத்தை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி என் உடம்பெல்லாம் அம்மா பூசினாள். கந்தகத்தின் தீமை அப்போது எனக்கு எப்படி தெரியும்? அதன் நாற்றம் எனக்கே மிக அருவருப்பாக இருக்கும். ஐயோ, தலையெழுத்தே என்று பொறுத்திருப்பேன். கோவணம் கட்டிக்கொண்டு கந்தகம் பூசிக்கொண்டிருந்த போது அம்மா அப்பா தவிர வேறு யாரும் என்னை அணுக மாட்டார்கள். யாராவது அப்போது வீட்டுக்கு வந்தாலும் நான் அவர்களின் கண்ணில் படாதபடி தோட்டத்துக்கு ஓடி போய் ஒளிந்து கொள்வேன். ஒரு முறை அம்மா கந்தக எண்ணெயை கிண்ணத்தில் பக்கத்தில் வைத்து கொண்டு அதில் கோழி இறகை தோய்த்து தோய்த்து என் புட்டத்தில் இருந்த சிரங்குகளில் தடவி கொண்டிருந்தார். அப்போது கதவை திறந்து கொண்டு பாக்கிய அம்மையார் வந்தார். அவரை பார்த்தவுடன் நான் தோட்டத்தை நோக்கி ஓடினேன். வாடா, யாரும் இல்லைடா, அக்காடா, உன்னை வளர்த்தவள் தான், வாடா. உனக்கு எத்தனை நாள் அக்குளும் அறையும் தேய்த்து தண்ணீர் வார்த்திருப்பாள். அக்கா பார்த்தால் என்ன, வாடா என்று அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தார். நான் தோட்டத்தில் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டு பாக்கியம் வீட்டை விட்டு போகும் வரையில் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தேன். இப்போது எண்ணி பார்க்கிறேன். தாய் போல் பாசம் காட்டி வளர்த்த அந்த மனம் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கும். நீ தாய் அல்ல, உன் பாசம் வேண்டாம் என்று மறுப்பதாக அல்லவா என்னுடைய கொடுஞ்செயல் இருந்திருக்கும். சிறுவர்களாக கூடி விளையாடும் போது யாராவது ஒருவனுக்கு தக்க மதிப்பு கொடுக்காவிட்டால் உடனே அவன் எங்கள் குழுவை விட்டு வேறொரு குழுவில் சேர்ந்து விடுவான். எங்கள் வயிறு எரிய வேண்டும் என்று அந்த குழுவை புகழ்வான். அங்கே திறமையாக ஆடி சுறுசுறுப்பாக இருப்பான். வளர்ந்த மனிதரிடத்திலும் இந்த பண்பை பார்த்திருக்கிறேன். ஒரு வீட்டு திருமணத்திலோ வேறு அலுவலிலோ ஒருவனுக்கு மதிப்பு கொடுக்கவில்லையானால் அவன் அவர்களின் பங்காளி வீட்டுக்கோ பகையாளி வீட்டுக்கோ போய் அங்கு நடக்கும் அலுவலை பெருமைப்படுத்துவான். அந்த மனப்பான்மை மெல்ல மெல்ல பாக்கிய அம்மையாரிடம் காணத் தொடங்கினேன். அந்த அம்மா வேண்டுமென்றே அப்படி நடந்திருக்க மாட்டார். அந்த மனித பண்பு இயற்கையாக தம்மை அறியாமலே அவரிடம் வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அதனால் என்னை விட சந்திரனை மிக்க அன்போடு பார்க்க தொடங்கினார். ஆர்வத்தோடு பேசத் தொடங்கினார். பாராட்டவும் தொடங்கினார். என்மேல் இருந்த அன்பை குறைத்து கொண்டார் என்று சொல்ல முடியாது. அவனிடம் மிகுதியான அன்பு காட்டியது போல் இருந்தது. சந்திரன் என்னுடைய பங்காளியும் அல்ல, பகையாளியும் அல்ல. என்ன காரணமோ
பாக்கிய அம்மையாரின் போக்கில் அந்த வேறுபாடு ஏற்பட்டதாக தோன்றியது. ஆனால் என் தாயிடம் பழகுவதிலும் வீட்டுக்கு அடிக்கடி வந்த போதிலும் சிறப்பான உணவு வகைகள் செய்தால் எனக்காக கொண்டு வந்து தருவதிலும் அந்த அம்மா முன்போலவே இருந்தார். அதனால் சில நாள் கழித்து எண்ணி பார்த்து அந்த அம்மாவுக்கு என் மேல் வெறுப்பு இல்லை என்று உணர்ந்தேன். சந்திரன் என்னை விட அழகாகவும் அறிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் பாக்கியம் மிக்க அன்பு காட்டுகிறார் என்று முடிவுக்கு வந்தேன். என் தாயும் என்னை விட சந்திரனை பாராட்டி பேசுவதை கேட்டு அதுதான் காரணம் என்று ஆறுதல் அடைந்தேன். அத்தியாயம் 5. பங்குனி மாதம் பிறந்தால் எங்கள் ஊருக்கு ஒரு புத்துயிர் பிறக்கும். பங்குனி திருவிழா கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதை ஒட்டி தேரோடும் தெருக்கள் எல்லாம் மிகவும் அலங்காரம் செய்யப்படும். கடைத்தெரு மிக பொலிவாக விளங்கும். வழியெல்லாம் பந்தல்களும் தோரணங்களும் கட்டப்படும். திருவிழா தொடங்கியவுடன் வீடு தோறும் ஆட்கள் 3 மடங்கு 4 மடங்காக பெருகிவிடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் வெளியூரிலிருந்து உறவினர்களும் நண்பர்களும் திருவிழாவை பார்ப்பதற்காக வந்து தங்கியிருப்பார்கள். எங்கள் தெருவின் வீடுகளிலும் விருந்தினர் பலர் இருப்பார்கள். அல்லாமலும் எங்கள் தெரு திண்ணைகள் தோறும் வெளியூரார் முன்பின் அறியாதவர் பலர் கேட்காமலே வந்து தங்கி படுத்துக்கொள்வார்கள். வேப்ப மரங்களை சுற்றி ஆண்களும் பெண்களும் கட்டுசோறு தின்று கொண்டும் வெற்றிலை பாக்கு மென்று கொண்டும் இருப்பார்கள். திருவிழா காலத்தில் யார் ஏன் வந்தீர்கள் என்று வீட்டுக்காரர் வெளியாரை கேட்க மாட்டார்கள். கேட்கவும் கூடாது. எல்லோரும் இறைவனுடைய மக்கள் என்ற மெய்யுணர்வு பெற்றுவிட்டதாக கூற முடியாது. ஆனாலும் வழி வழியாக வந்த நாகரிகமாக அதை கருதினார்கள். ஆகையால் திருவிழா காலத்தில் வீட்டின் உட்பகுதி மட்டுமே வீட்டுக்காரர்களுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் உரிமையாக இருக்கும். வீட்டின் வெளிப்பகுதி திண்ணை முற்றம் முதலியன வெளியார் எல்லாருக்கும் உரிய பொது இடமாக கருதப்பட்டு வந்தன. இன்னும் சொல்லப்போனால் திண்ணை முற்றம் முதலியவைகளே அல்லாமல் அந்தந்த வீட்டு கிணறுகளும் எல்லாருக்கும் பொது உடைமையாக இருந்தன. சென்னை முதலான நகரங்களில் நாள்தோறும் திருவிழா போன்ற கூட்டம் இருந்த போதிலும் இந்த பரம்பரை நாகரிகம் பொது உடைமை நாகரிகம் அவர்களுக்கு தெரியாது. சட்டமும் சட்டத்தை மீறும் தந்திரமும் அவர்களுக்கு தெரியுமே தவிர இப்படிப்பட்ட பரம்பரை நாகரிகமும் அதன் பெருமையும் அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த ஆண்டில் பங்குனி திருவிழாவின் போது எங்கள் வீட்டுக்கு வேலம் அம்மூர் முதலான கிராமங்களில் இருந்தும் சென்னைகளில் இருந்தும் உறவினரும் நண்பரும் வந்திருந்தார்கள். பாக்கிய அம்மையார் வீட்டுக்கும் யாரோ வந்திருந்தார்கள். சந்திரன் வீட்டிற்கு அவனுடைய தாயும் தங்கையும் வந்திருந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு வந்த உறவினரில் முக்கியமானவர்கள் என் சொந்த அத்தையும் அத்தை கணவரும் அத்தை மகள் கயற்கண்ணியும் ஆவார்கள். சந்திரனுடைய தாயை பார்த்தபோது தான் சந்திரன் அவ்வளவு அழகாக இருப்பதற்கு காரணம் தெரிந்து கொண்டேன். அந்த அம்மா கடைந்தெடுத்த பதுமை போல் இருந்தார். நல்ல ஒல்லியான நிறம், அளவான உயரம், மென்மையான உடல், ஓவியம் தீட்டினார் போன்ற புருவமும் விழியும் நெற்றியும் உடையவர். சந்திரனுடைய தந்தைக்கும் உடம்பில் ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் அவர் தோற்றம் மிக அழகானது என்று கூற முடியாது. சந்திரனுடைய தாய் அழகின் வடிவமாக விளங்கினார். அந்த அழகிற்கு ஏற்ற அமைதியும் அவரிடம் விளங்கியது. சந்திரனுடைய முகத்தில் தாயின் சாயல் நன்றாக புலப்பட்டது. அந்த உண்மை அவனுடைய தங்கையை பார்த்தபோது தெளிவாயிற்று. தாயின் அழகுக்கும் அண்ணனின் அழகுக்கும் ஒரு பாலம் போல் விளங்கினாள் அவள். அவள் பெயர் கற்பகம். பெருங்காஞ்சியிலேயே சந்திரன் படித்த பள்ளிக்கூடத்திலேயே அவள் படித்து வந்தாள். அவள் அப்போது 7வது படித்து வந்தாள். ஏறக்குறைய அவள் வயதாக இருந்தாள். என் அத்தை மகள் கயற்கண்ணி. அவள் 5வது தான் படித்து வந்தாள். அந்த ஊரில் 5வதுக்கு மேல் படிக்க வகுப்பு இல்லாத காரணத்தால் என் மகளுடைய படிப்பு இத்தோடு முடிந்துவிட்டது. நீ சீக்கிரம் படித்து முடித்து இவளை கல்யாணம் செய்து கொள் என்று அத்தை என்னை பார்த்து சொல்லி சிரித்தார். உன் மகள் படிப்பு முடிந்து போச்சு, அதனால் என் மகனுடைய படிப்பையும் சீக்கிரம் முடிக்க சொல்கிறாயா என்று அம்மா வேடிக்கையாக கேட்டார். அதை கேட்ட கயற்கண்ணி, போதும் மாமி, சும்மா இருங்கள், உங்களுக்கு இதே பேச்சு என்பாள். கற்பகத்தைப் போலவே கயற்கண்ணி சுறுசுறுப்பாக இருந்த போதிலும் அவ்வளவு அழகாக இல்லை. வளர்ந்த பிறகும் என் அத்தை போல் தான் இருப்பாள் என்று எனக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, அவளுடைய வாயாரித்தன்மை எனக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. யாராவது ஒன்று சொன்னால் அவள் 2 3 சொல்வாள். யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று துடுக்காக கேட்டுவிடுவாள். ஏதாவது அறிவுரை சொன்னாலும், ஆமாம், உங்களுக்குத்தான் நிரம்ப தெரியுமோ, போதும் நிறுத்துங்கள் என்பாள். எனக்கு அந்த பேச்செல்லாம் பிடிக்காது.
என் தங்கை மணிமேகலையிடமும் அவள் அடிக்கடி வம்பாக பேசுவாள், வலுச்சண்டை இழுப்பாள். அதை கண்ட நான் உடனுக்குடன் கடிந்து பேசுவேன். அம்மா அவ்வப்போது என்னை தடுத்து, வேலு, சின்ன பெண் அப்படித்தான் பேசுவாள், கிராமத்தில் பழகி வளர்ந்தவள், அங்கெல்லாம் அப்படித்தான் பேசுவார்கள், நீ கோபித்து கொள்ளக்கூடாது என்று மெல்ல என்னிடம் சொல்வார். தொலைந்து போகட்டும் என்று நான் விட்டு விடுவேன். கயற்கண்ணியிடம் எனக்கு எவ்வளவு வெறுப்பு வளர்ந்ததோ அவ்வளவும் கற்பகத்திடம் விருப்பமாக வளர்ந்தது. அடிக்கடி சந்திரன் வீட்டுக்கு போய் கற்பகம் பேசுவதையும் செய்வதையும் கவனித்தேன். திருவிழா பார்க்க அவள் போனால் நானும் போவேன். கடைத்தெருவுக்கு நானும் சந்திரனும் போகும்போது கற்பகமும் வருவதாக இருந்தால் வரட்டுமே, வந்து பார்க்கட்டுமே என்று அழைத்து கொண்டு போவேன். பொய்க்கால் குதிரை, மயில் நடனம், பொம்மலாட்டம், தெருக்கூத்து முதலியவற்றை பார்ப்பதற்கு சந்திரனுடைய தாயும் கற்பகமும் என் அத்தையும் கயற்கண்ணியும் என் தங்கை மணிமேகலையும் சேர்ந்து போவார்கள். சந்திரன் தேர்வுக்கு படிக்க வேண்டும் என்று நின்று விடுவான். அவன் போகிறானா பார், படிப்பில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான், நீ மட்டும் போகலாமா, உள்ளே போய் படி. சாமி ஊர்வலம் வரும்போது கூப்பிடுவேன், அப்போது வா என்று அம்மா என்னை கடிந்து அனுப்பிவிடுவார். அப்பா கடையிலிருந்து திரும்பி வரும் நேரம் என்று நானும் போகாமல் நின்று விடுவேன். திருவிழா முடியும் வரையில் எங்கள் தெரு நிறைய கூட்டம் போனது போனபடி வந்தது வந்தபடி இருந்தது. கிராமத்து ஏழை மக்களே பெரும்பாலோராக இருந்தார்கள். ஒரு வகையில் ஊரை சுற்றி அசுத்தம் செய்யப்பட்ட போதிலும், தெருவெல்லாம் எச்சிலும் எச்சிலியுமாக இருந்த போதிலும் எல்லோருடைய மனமும் மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது. உழைத்த உழைப்பே உழைத்து, குடித்த கூழே குடித்து, உடுத்த கந்தலே உடுத்து, படுத்த தரையிலேயே படுத்து, ஆடு மாடுகளோடு சேர்த்து குடிசைகளில் வாழும் ஏழை மக்களுக்கு இந்த திருவிழா ஒரு மாறுதல் தந்து நன்மை செய்வதை அவர்களின் மலர்ந்த முகங்களில் கண்டேன். குழந்தைகளையும் கட்டு சொற்று மூட்டைகளையும் தூக்கி கொண்டு மைல் கணக்காக நடந்து சலிக்காமல் வந்து இந்த திருவிழாவில் இன்பம் காண்கிறார்கள் என்றால் அவர்களின் வாழ்க்கை எவ்வளவு பள்ளத்தில் வீழ்ந்து கிடப்பது என்பதை உணர்ந்தேன். புது சேலை உடுத்துவதற்கு அந்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு, புது காட்சிகளை காண்பதற்கு அவர்களின் குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு, புது இடங்களுக்கு செல்வதற்கு சிறுவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, வயலையும் குடிசையையும் உழைப்பையும் மறந்து ஓய்வாக காலம் கழிப்பதற்கு ஆண்களுக்கு ஒரு வாய்ப்பு, பலரோடு பழகி அறியாதவர்களுக்கு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு, குளித்தறியாதவர்களுக்கு குளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, காசு கண்டு அறியாதவர்களுக்கு காசை இடுப்பில் செருகி வைப்பதற்கும் எடுத்து செலவு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு, தலையில் கூடையும் மூட்டையும் இல்லாமல் நடந்தறியாத பெண்களுக்கு கடை தெருக்களில் கைவீசி நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இவ்வாறு பலதர ஏழை மக்களுக்கு பல வகை வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சி அளித்தது அந்த திருவிழா. எந்திரம் போல் சுவையற்று இயங்கும் வாழ்வில் எந்த மாறுதல் வந்தாலும் அது வரவேற்கத்தக்க இன்பமாகும். ஆகையால் கிராம மக்களுக்கு திருவிழா பெரிய இன்ப நாளாக கழிந்தது. அவர்களின் கையில் இருந்த அந்த காசுகளால் பெட்டிகள் நிறைவதை கண்ட வியாபாரிகளுக்கும் திருவிழா இன்பம் தந்தது. பல வகை தொழிலாளர்களுக்கும் இன்பம் தந்தது. ஆடிய ஆட்டமே ஆடி படித்த பாடத்தையே படித்து வந்த எங்கள் உள்ளத்திற்கும் அது இன்பம் தந்தது. ஆனால் என் உள்ளத்தில் கற்பகத்தின் நினைவுதான் இனிய புதிய பதிவாக நின்றது. திருவிழா முடிந்ததும் கூட்டம் எப்படியோ கலைந்தது. எங்கள் ஊரை அடுத்து ஓடும் பாலாற்றில் வெள்ளம் வந்தால் 7 நாளுக்குள் முற்றிலும் வடிந்து போவது போல் திருவிழா கூட்டமும் வடிந்து போய்விட்டது. என் அத்தையும் கயற்கண்ணியும் மறுநாள் காலையில் விடை பெற்று சென்றார்கள். சந்திரனுடைய தாயும் தங்கையும் அடுத்த நாள் பிற்பகல் விடை பெற்றார்கள். அவர்கள் போகும் முன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அப்போது பாக்கிய அம்மையார் எங்களோடு இருந்தார். அம்மா கற்பகத்தின் கையில் 4 வாழைப்பழங்களும் காலனாவும் கொடுத்து அவளுடைய கன்னத்தை கிள்ளி, போய் வாமா, அடுத்த விடுமுறையில் வந்து போ என்றார். பாக்கிய அம்மையார் கற்பகத்தை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு விடை கொடுத்தார். நான் பேசாமல் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தேன். வாயிற்படியை தாண்டிய போது கற்பகத்தின் சுறுசுறுப்பான கண்கள் திரும்பி பார்த்து என்னிடம் விடை பெற்றன. நான் அவளையே பார்த்தபடி நின்றிருந்தேன். நல்ல பெண் இல்லையானா என்ற என் தங்கையின் குரல் கேட்ட பின் திரும்பி வந்தேன். சிலருடன் வாழ்நாள் எல்லாம் பழகுகிறோம். ஆனால் பழகிய எல்லா நாட்களும் நினைவில் நிற்பதில்லை. முதலில் கண்டு பேசிய நாள் அதுபோல் முக்கியமான ஒரு சில நாட்கள் மட்டுமே நினைவில் நிற்கின்றன. சந்திரனை பொறுத்தவரையில் காற்றாடிக்காக அவனுடன் முதலில் பேசி பழகிய நாள் பச்சென்று நினைவில் இருக்கிறது. கற்பகத்தை பொறுத்தவரையில் அன்று திருவிழா முடிந்து ஊருக்கு சென்றபோது பார்வையாலேயே விடை பெற்ற காட்சி நிலைத்து நிற்கிறது. அந்த வயதில் எனக்கு காம உணர்ச்சி இருந்தது என்று கூற முடியாது.
பொதுவாக அழகு எல்லோரையும் குழந்தைகளையும் கவருமல்லவா? கற்பகத்தின் தோற்றமும் பார்வையும் பேச்சும் அப்படி என்னை கவர்ந்தன. வெறும் களிமண்ணை எடுத்து அணைத்துக் கொள்கின்றவர் யார்? அதுவே நாயாக, பூனையாக, கிளியாக, கொக்காக வடிவு பெறும்போது எந்த குழந்தையும் அந்த களிமண்ணை தனது என்று எடுத்து அணைத்துக் கொள்கிறது. கற்பகத்தினிடம் எனக்கு ஏற்பட்ட கவர்ச்சியும் அப்படிப்பட்டதுதான். கற்பகம் விடை பெற்ற போது பாக்கியம் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்ததற்கும் காரணம் என்ன? அழகை நுகரும் ஆற்றல் அந்த அம்மாவின் உள்ளத்தில் மிகுதியாக இருந்ததுதான் காரணம். இவ்வளவு ஏன்? சந்திரனை என் தாய் அடிக்கடி பாராட்டியதற்கும், கல்வி அதிகாரி முதல் நெல்லிக்காய் விற்பவள் வரையில் எல்லோரும் போற்றியதற்கும் காரணம் அதுதானே. அதனால் கற்பகம் பிரிந்து சென்ற சில நாள் ஆன பிறகும் அவளுடைய அழகு வடிவம் என் மனதில் நின்றது. அவளை மீண்டும் காண வேண்டும் என்ற ஆசையும் அரும்பியது. சித்திரை பிறந்ததும் பள்ளிக்கூட முடிவு தேர்வு வந்தது. சந்திரனும் நானும் நன்றாக படித்து எழுதினோம். கணக்கு தவிர மற்ற பாடங்களில் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆங்கிலத்திலும் தனக்கே முதன்மை கிடைக்க வேண்டும் என்று சந்திரன் பெருமைப்பட்டு கொண்டான். தேர்வு முடிந்ததும் சந்திரனும் அத்தையும் ஊருக்கு செல்ல ஏற்பாடு செய்தார்கள். அவர்களோடு பெருங்காட்சிக்கு போக வேண்டும் என்றும் கற்பகத்தை பார்க்க வேண்டும் என்றும் உள்ளம் தூண்டியது. உபசாரத்துக்காகவாவது சந்திரனும் அத்தையும் அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். அவர் மூட்டை கட்டும் முயற்சியில் இருந்தபடியால் என்னை அழைக்க மறந்துவிட்டார்கள். நான் நேரே அம்மாவிடம் போய், அம்மா, நானும் அத்தையோடு அவர்களுடைய ஊருக்கு போய் வரட்டுமாம்மா என்றேன். உன்னை வர சொன்னார்களா என்றார் அம்மா. ஆமாம் அம்மா, போன மாதமே சொன்னார்களே. அப்படியானால் உன் அப்பாவை கேட்டுக்கொண்டு அவர் போக சொன்னால் போ. இந்த அளவு அனுமதி கிடைத்தது போதும் என்று ஒரு குதி குதித்து அத்தையிடம் ஓடினேன். மூட்டை கட்டி கொண்டிருந்த அவரிடம், நானும் உங்கள் ஊருக்கு வரப்போகிறேன் அத்தை என்றேன். வாப்பா குழந்தை, வா, அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு புறப்படு. சாப்பிட்டு முடித்தவுடன் புறப்படலாம். ஊரிலிருந்தே வண்டி வரும் என்று அத்தை கனிவுடன் கூறினார். இதை கேட்டதும் சந்திரனுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்பட்டது. பலே கெட்டிக்காரன் நீ! உனக்கு எப்படிடா இந்த யோசனை ஏற்பட்டது? கட்டாயம் கட்டாயம் வரணும் தெரியுமா என்றான். மளிகை கடையை நோக்கி ஓடினேன். பெருமூச்சு வாங்க அப்பாவின் எதிரே நின்று செய்தியை சொன்னேன். இங்கே ஆடினது போதாதென்று அங்கே போய் ஆடப்போகிறாயா? போ போ, என்னை கேட்காதே. உங்கள் அம்மாவை கேட்டுக்கொண்டு போ. அப்புறம் நான் அனுப்பி கெடுத்து விட்டதாக அவள் குறை சொல்லக்கூடாது. அவள் பொறுப்பு என்று சொல்லிக்கொண்டே 2 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்தார். சொல்ல முடியாத மகிழ்ச்சியோடு அங்கிருந்து விரைந்து வந்தேன். என் மகிழ்ச்சியை கெடுப்பது போல் கடை வேலையால் தொடர்ந்து வந்து, வேலு, வேலையா என்றான். ஏன் என்று திகைத்து நின்றேன். அப்பா கூப்பிடுகிறார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது போல் மயங்கினேன். திரும்பி அப்பாவிடம் சென்றேன். டே, அந்த ஊரிலே பெரிய ஏரி இருக்கிறது. கிணறு, குட்டைகள் உண்டு. கண்ட இடமெல்லாம் போகக்கூடாது. தண்ணீரில் கால் வைத்து எந்த குட்டையிலாவது இறங்கிவிடாதே. உனக்கு நீந்த தெரியாது. எங்கேயும் போகாதே. பச்சை தண்ணீரில் குளிக்காதே. சளி பிடிக்கும். 2 நாள் இருந்துவிட்டு பேட்டைக்கு யாராவது வரும்போது அவர்களோடு வந்துவிடு என்றார் அப்பா. வந்த இடர் நீங்கியது என்று எண்ணி எல்லாவற்றிற்கும் தலையசைத்து விட்டு திரும்பினேன். புறப்பட்ட போது அப்பாவின் உபதேசத்தை விட 3 மடங்காக இருந்தது அம்மாவின் உபதேசம். எனக்கு சொன்னது போதாது என்று எனக்காக சந்திரனிடம் அத்தையிடமும் வேண்டுகோள் விடுத்தார். அத்தியாயம் 6. பெருங்காஞ்சி என் உள்ளத்திற்கு பிடித்த ஊராக இருந்தது. கண்ணிற்கு இனிய காட்சிகள் பல அங்கே இருந்தன. முதலாவது, வண்டிகளும் பஸ்களும் செல்லும் சாலையாக கரை நெடுக மரங்கள் உயர்ந்து வளர்ந்திருந்த காட்சியும் அழகாக இருந்தன. இடக்கை பக்கம் ஏரியும் வலக்கை பக்கம் வயல்களும் எதிரே கரிமலையும் சோழ சிங்கப்புர மலையும் கண்டேன். அது போன்ற காட்சி எனக்கு நகரத்தில் சில தெருக்களையே திரும்ப திரும்ப கண்டு வந்த எனக்கு இன்பமாக இருந்தது. என் சொந்த அத்தையின் ஊராகிய வேலூருக்கு போய் அங்கே ஏரியையும் வயல்களையும் கண்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த ஊர்காட்சி என் மனதுக்கு அவ்வளவு இன்பமாக இருந்ததில்லை. பெருங்காட்சியில் சந்திரனும் கற்பகமும் வாழ்ந்ததே ஒரு வகையில் அதற்கு காரணமாக இருக்கலாம். இப்போது ஏரியில் தண்ணீர் வற்றிவிட்டது. மழை பெய்து வெள்ளம் வந்து நீர் நிறைந்திருக்கும் போது எங்கள் ஊர் ஏரியை வந்து பார்க்கணும். அப்போது தான் இதன் உண்மையான அழகு தெரியும் என்றான் சந்திரன். எந்த மாதத்தில், அதாவது என்று சந்திரன் தயங்கினான். புரட்டாசி ஐப்பசியில் என்றார் அத்தை. புரட்டாசி ஐப்பசி என்றால் என்ன மாதம் என்று நான் கேட்டேன். செப்டம்பர் அக்டோபர் என்று சந்திரன் சொன்னான். அப்படியானால் ஒரு முறை அப்போதே வருவேன். கால் தேர்வு முடிந்து
செப்டம்பரில் 15 நாள் விடுமுறை விடுவார்களே, அப்போது வருவேன் என்றேன். ஏரிக்கரையை கடந்து ஊருக்குள் சென்றோம். ஊர் சின்ன ஊர்தான். சில ஓட்டு வீடுகளும் பல மஞ்சம்புல் வீடுகளும் காணப்பட்டன. அந்த ஊரிலேயே சந்திரனுடைய வீடு தான் எடுப்பாகவும் பெரியதாகவும் இருந்தது. வீட்டின் எதிரே தென்னங்கன்றுகள் 6 வரிசையாக வளர்ந்து வந்தன. எதிரே ஒரு மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் காணப்பட்டன. என் பார்வையை கண்ட சந்திரன், இரண்டும் எங்கள் தோப்புகள் தான் என்றான். வீட்டிற்குள் நுழைந்ததும் சந்திரனுடைய தாய் எங்களை சிறப்பாக என்னை வரவேற்றார். கற்பகம் இல்லாதது கண்டு காரணம் தெரியாமல் நின்றேன். எங்கோ போயிருந்த அவள் சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்து எதிர்பாராமல் என்னை கண்டதும் பல்லெல்லாம் தெரிய முகம் மலர்ந்து நின்றாள். சந்திரனுடைய தாய் அவளை பார்த்து, கற்பகம், கை கால் அலம்பி தண்ணீர் மொண்டு கொடு என்று சொல்லிக்கொண்டே எனக்காக ஒரு பாய் எடுத்து விரித்தார். கற்பகத்தின் கையில் இருந்து சொம்பை வாங்கி முகம் அலம்பினேன். சந்திரன் அலம்பிக் கொண்டதும் கூடத்து கட்டிலில் போய் உட்கார்ந்தோம். நான் பாயில் உட்காரச் சென்றேன். வேலு, அது யாராவது பெரியவர்களுக்கு, நமக்கு இதோ கட்டில் என்று அழைத்தான். சந்திரனுடைய தாய் பழங்காலத்து வெண்கல செம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து என் கையில் கொடுத்து, மோர் கொண்டு வரட்டுமா என்றார். அம்மா அம்மா, வேண்டாம்மா என்றான் சந்திரன். மோரும் இதுவும் அதுவும் கொடுத்து இவனுடைய உடம்பை கெடுத்து விடாதே. இந்த உடம்பு தொட்டார் சுருங்கி போல் இவனுடைய அம்மா என்னிடம் திரும்ப திரும்ப சொல்லி அனுப்பினார். அப்புறம் ஏதாவது வந்தால் நான் தான் பழிக்கு ஆளாவேன் என்றான். எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. பேசாமல் இருந்தேன். தண்ணீரா வெந்நீரா என்று சந்திரன் தன் தாயை கேட்டுவிட்டு என் கையில் இருந்த செம்பை தொட்டு பார்த்தான். உடனே அதை வாங்கி கொண்டு, இவனுக்கு இப்படி தண்ணீர் கொடுக்கவே வேண்டாம் என்று எழுந்து போனான். சிறிது நேரத்தில் வெந்நீர் கொண்டு வந்து கொடுத்து, எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் உடம்புக்கு ஒன்றும் வராமல் காப்பாற்ற வேண்டுமே என்றான். தெற்கு பார்த்த வீடு அது. 4 பக்கமும் தாழ்வாரம் இறக்கி வடக்கு பக்கத்தில் பெரிய கூடம் அமைத்திருந்தார்கள். பெரிய பெரிய அறைகளும் அவற்றை அடுத்தாற்போல் களஞ்சியங்களும் இருந்தன. ஒரே வேளையில் 100 பேர் உட்கார்ந்து உண்ணக்கூடிய அவ்வளவு இடப்பரப்பு இருந்தது. நான் இருந்த அந்த பக்கத்து அறையில் எட்டி பார்த்தேன். தேங்காய்கள் ஒரு மூலையில் குவிக்கப்பட்டிருந்தன. இன்னொரு மூலையில் அரிசி கொட்டி வைத்திருந்தார்கள். பக்கத்தில் சில மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தார்கள். எண்ணெய் டின்கள் ஒரு பக்கம் வரிசையாக இருந்தன. சந்திரனுடைய தந்தை வந்தவுடன் என்னை பார்த்து வியப்படைந்தார். நீயும் வந்தது மிகவும் நல்லது. நான் எதிர்பார்த்தேன். தேர்வையெல்லாம் எப்படி எழுதியிருக்கிறீர்கள்? சந்திரன் தேர்ச்சி பெற்று விடுவானா என்று கேட்டார். என்னுடைய விடைகள் அவருக்கு மகிழ்ச்சி அளித்தன. கற்பகமும் அவளுடைய தாயும் சில தட்டுகளை கொண்டு வந்து எங்கள் முன் வைத்தார்கள். மிளகு பொங்கலும் முறுக்கும் இருந்தன. சந்திரனும் நானும் தின்றோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று அவனுடைய தாய் வற்புறுத்தினார். வற்புறுத்த வேண்டாம் அம்மா, உடம்பு கெட்டுவிடும். தேவையானால் என்னை போல் கேட்டு சாப்பிடட்டும் என்றான் சந்திரன். சந்திரா, இது என்ன இது? உடம்பு கெட்டுப்போகும் உடம்பு கெட்டுப்போகும் என்று பல்லவி பாடுகிறாய். போதும் போதும் என்றேன். உங்கள் அம்மா எவ்வளவு கவலைப்பட்டு சொல்லியிருக்கிறார். முன்னால் உடம்பை பற்றிய கவலையே போய் ஒரு துணிச்சலே வந்துவிடும் போல் இருக்கிறதே. வரட்டும், மிக மிக நல்லது. ஒரு பெரிய நாய் வாலை குழைத்து கொண்டு எங்களை நோக்கி வந்தது. அதை கண்டதும் எனக்கு அச்சமாக இருந்தது. அது சந்திரனிடம் நெருங்கி வாலை குழைத்து குழைத்து அவனுடைய கையை நக்கியது. என்னை நெருங்கியது. நான் கால்களை மேலே எடுத்து சுவர் ஓரமாக நகர்ந்தேன். பயப்படாதே, ஒன்றும் செய்யாது. பயந்தால் அதற்கு சந்தேகம் ஏற்படும். நல்ல நாய், காவலுக்காக வளர்க்கிறோம். சும்மா இரு, அசையாதே என்றான் சந்திரன். நாய் என்னை உற்று பார்த்தது. அதனுடைய பார்வை கடுமையாக இருந்தது. பிறகு என் எதிரிலேயே படுத்தது. பார்வை மட்டும் என் மேலேயே இருந்தது. நீ நெருங்கி வா, அது உன்னை முகர்ந்து பார்த்து பழகிவிட்டால்தான் நல்லது. அதுவரையில் உன்னை அந்நியன் என்றே பார்த்து கொண்டிருக்கும் என்றான் சந்திரன். என் கையை பிரித்து இழுத்து அதனிடம் கொண்டு சென்றான். அது வாலை குழைத்தபடியே என்னை முகர்ந்து பார்த்துவிட்டு தலை வைத்து படுத்தது. தெருப்பக்கம் போய் ஒரு கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்தோம். 20 வயது உள்ளவள் ஒருத்தி சந்திரனை பார்த்து, ஏம்பா, எப்போ மாமா வந்தேன்? எங்கள் பெரியம்மாவும் வந்திருக்கிறாங்களா என்றாள். அவளுடைய ஆடையும் தோற்றமும் பார்த்தால் வேலைக்காரி போல் தோன்றினாள். இப்பத்தான் வந்தேன். அத்தையும் வந்திருக்கிறார் என்றான் சந்திரன். யார் சந்திரா? உங்கள் சின்ன அத்தை மகளா என்றேன். சின்ன அத்தையா? அப்படி யாரும் இல்லையே. இந்த அம்மா அதோ அந்த வீட்டு மருமகள் என்று 4-5 வீட்டுக்கு அப்பால் இருந்த ஒரு வீட்டை சுட்டி காட்டினான். உனக்கு உறவா? உறவுமில்லை, ஒன்றுமில்லை. மாமா என்று அழைத்தாலே. எங்கள் ஊரில் அப்படி முறையிட்டு அழைக்கும் வழக்கம் உண்டு. எந்த ஜாதியாக இருந்தாலும் அப்படித்தான். மாமா, மச்சான், அத்தை,
பெரியம்மா, அண்ணன், சிற்றப்பா என்று யாரும் ஒருவரை ஒருவர் முறையிட்டுத்தான் பேசுவார்கள். வேடிக்கையாகவும் பேசுவார்கள். இதில் சாதி வேறுபாடு ஒன்றுமே இல்லை. எனக்கு இது வியப்பாக இருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு கிழவர் அந்த பக்கம் வந்தவர் சந்திரனை பார்த்து, யார், என் மச்சான் பிள்ளையா? எப்போ வந்தே? மொட்டையம்மாவும் வந்திருக்குதா என்றார். சந்திரன் ஆம் என்று விடை சொன்ன பிறகு அந்த கிழவர் என்னை பார்த்து, யாரப்பா என்றார். இவன் பேட்டையில் என்னோடு படிக்கிற பிள்ளை என்றான் சந்திரன். கிழவர் நகர்ந்த பிறகு சந்திரனை பார்த்து, மொட்டையம்மா யார்? அத்தையா என்றேன். ஆமாம், அத்தைத்தான். இந்த ஊரிலே மொட்டையம்மா என்று சொன்னால்தான் அத்தையை பற்றி தெரியும். சின்ன வயதிலே ஒரு பெரிய காய்ச்சல் வந்து தலைமயிர் உதிர்ந்து போச்சாம். மறுபடியும் முடி வளர நெடுங்காலம் ஆச்சாம். அதனால் அப்படி பெயர் வந்துவிட்டது. இயற்கையான பெயர் என்ன? சிவகாமி என்று பெயர். ஆனால் அந்த பெயரை சொன்னால் ஒருவருக்கும் தெரியாது. எனக்கும் போன வருஷம் வரையில் தெரியாது. அப்பா ஒரு நாள் சொன்னார். அத்தை அப்பாவை என்ன என்று கூப்பிடுவார் தெரியுமா? என்ன என்று கூப்பிடுவார்? குழந்தை என்று கூப்பிடுவார். தம்பி என்று சொல்வது எப்போது ஒரு முறைத்தான் இருக்கும். இந்த ஊரில் அத்தையையும் முறையிட்டுத்தான் அழைப்பார்களா? ஆமாம், அண்ணி, அத்தை, அக்கா, பெரியம்மா, சின்னம்மா, பாட்டி என்று அவரவர் அந்தந்த குடும்பத்து முறை சொல்லித்தான் கூப்பிடுவார்கள். அதிலே ஒரு கணக்கு ஒழுங்கு உண்டா? ஆமாம், பங்காளிகள் முறை உண்டு, சம்பந்தி முறையும் உண்டு, மற்றொன்றாக மாறாது. எனக்கு எல்லாம் புதுமையாக இருந்தது. அன்று இரவு 7 மணிக்கு நிலா புறப்பட்டது. கிழக்கே தென்னந்தோப்பினிடையே ஒரு புதிய ஒளியும் வண்ணமும் கண்டேன். தோப்பை யாரோ அலங்காரம் செய்வது போல் இருந்தது. சிறிது நேரத்தில் தோப்புக்கு மேலே வெண்கதிர்கள் மெல்ல தோன்றின. எழுந்து வரும் நிலவை வரவேற்பதற்காக வான வழியில் கூடிய கூட்டம் போல் மேகம் பல தலைகளாய் தோன்றி காட்சியளித்தது. நிலவும் மேலே வந்தது. மேகக்கூட்டமும் மேலே சிதைந்து செம்மறியாட்டு கூட்டமும் போல் தோன்றியது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த மேகக்கூட்டத்தின் இடையே நிலா தோன்ற கூட்டம் மேலும் கரைந்து சிறு சிறு மணல் குவியலாக, ஆயிரக்கணக்கான குவியலாக தோற்றமளித்தது. அந்த மணல் குவியல்களுக்கிடையே மகிழ்ந்து முகம் காட்டும் பெண் போல் விளங்கியது நிலா. எனக்கு உடனே கற்பகத்தின் முகம் நினைவுக்கு வந்தது. அவளும் அப்போது அங்கே வந்து, என்ன அண்ணா, அவர் நிலவை அப்படி பார்க்கிறாரே என்றாள். சந்திரனை பார்த்து சிரித்தேன். சந்திரா, உண்மையாகவே இவ்வளவு அழகாக நிலா வருவதை நான் எங்கும் எப்போதும் பார்த்ததே இல்லை. சந்திரனுடைய அழகை இங்கே அடிக்கடி அப்பா பார்த்து மகிழ்ந்திருப்பார். அதனால்தான் உனக்கு சந்திரன் என்று பெயர் வைத்திருப்பார் என்றேன். அப்படியானால் இவள் பெயர் என்று தன் தங்கையை காட்டினான் சந்திரன். இந்த தோப்பு அவருக்கு அப்போது வானுலகத்துக்கு கற்பக சோலை போல் தோன்றியிருக்கும் என்றேன். நீ எதிர்காலத்தில் பெரிய புலவனாகப் போகிறாய். இல்லாத புலுகையெல்லாம் புலுகப் போகிறாய் என்றான் சந்திரன். கற்பகம் கை கொட்டி சிரித்து கொண்டே போய்விட்டாள். மறுநாள் காலையில் எழுந்து தோப்பு பக்கம் சென்றோம். வழியில் நடுத்தர வயது உள்ள ஓர் அம்மா சந்திரனை வழிமறித்து, என்ன மருமகனே, எப்போது வந்தே? பேசாமல் போறியே? என் பெண்ணை கட்டி கொள்ளாவிட்டாலும் வாயை திறந்து பேசிவிட்டு போகக்கூடாதா என்றார். சந்திரன் வெட்கத்தோடு விடை சொன்னான். மறுபடியும் அந்த அம்மா, பேட்டைக்கு போனாயே, உன் பொண்டாட்டிக்கு என்ன கொண்டு வந்தே? மாமிக்கு என்ன கொண்டு வந்தே? ஒரு பட்டு சேலை வாங்கி தர மாட்டாயா என்றார். சந்திரன் தலைகுனிந்தபடியே என்னுடன் வந்துவிட்டான். தோப்பை அணுகியவுடன், இந்த ஊரார் இப்படித்தான். நாங்கள் இந்த ஊரில் பழைய குடி செல்வமும் செல்வாக்கும் உள்ள குடும்பம். அதனால் ஆண் பெண் எல்லோரும் இப்படி பேசுவார்கள் என்றான். நான் அவனை பார்த்து சிரித்து, உன் பாடு யோகம்தான். இந்த ஊரில் உனக்கு எத்தனையோ மாமி வீடுகளும் எத்தனையோ மனைவிமாரும் இருப்பதாக தெரிகிறதே. உனக்கு எப்போது திருமணமாச்சு? எத்தனை திருமணமாச்சு என்றேன். சரிதான், போப்பா. இந்த அம்மா என் மாமியாரா? அவளுடைய மகள் எனக்கு பெரியவள். என் அக்கா போல் வளர்ந்திருக்கிறாள். அவளுக்கு ஒரு எழுத்து கூட தெரியாது. மாடு போல் உழைக்க தெரியும். கூடை கூடையாய் சுமக்க தெரியும். குடம் குடமாக தண்ணீர் எடுத்து வர தெரியும். இதெல்லாம் வெறும் பேச்சுக்கு என்றான் சந்திரன். எங்கள் வீட்டில் இப்படி யாராவது மருமகன், பொண்டாட்டி என்றெல்லாம் என்னிடம் பேசினால் அம்மாவுக்கு பிடிக்காது. சின்ன வயசிலே இந்த பேச்செல்லாம் தப்பு அல்லவா என்றேன். இங்கே இதெல்லாம் பழக்கமாகிவிட்டது. தப்பாக எண்ண மாட்டார்கள். நீயும் பெண்களோடு இப்படி வேடிக்கையாக பேசுவாயா? என் வயது பிள்ளைகள் பேசுகிறார்கள். எனக்கு மனம் வரவில்லை. சும்மா கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டு இருப்பேன். எனக்கு என்னவோ இது பிடிக்கவில்லை. எனக்கு பழகி போச்சு. பெரிய வீட்டு பையன் என்று எல்லோரும் அன்பாக பேசுகிறார்கள். என்ன செய்வது என்றான். சந்திரன் தோப்பு காவலனை அழைத்து பல் துலக்க குச்சி உடுத்து தர சொன்னான். அவன் கருவேலங்குச்சி 2 கொண்டு வந்து கொடுத்தான்.
கிணற்றங்கரையில் உட்கார்ந்து பல் துலக்கி கொண்டிருந்தோம். காவலால் எங்கள் எதிரே வந்து, ஏன்பா சாமி, கல்யாணம் பெண்ணெல்லாம் பெருசாகி விலையாகி போகுது, நீ மட்டும் சும்மா இருந்தால் எப்படி? ஏதாவது 2 3 பார்த்து கட்டிக்கொள் சாமி என்றான். சந்திரன் அவனுடைய வாயை அடக்கி, இந்த பேச்செல்லாம் இவனுக்கு பிடிக்காது, நீ போ என்றான். பல் துலக்கியானதும் சந்திரன் எழுந்து, நீ இங்கேயே இரு, நான் மட்டும் கிணற்றில் இறங்கி 2 சுற்று நீந்தி குளித்துவிட்டு வந்து விடுவேன், உனக்கு அம்மா வெந்நீர் வைத்திருப்பார் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு படியாய் இறங்கினான். நீ எப்போதும் தண்ணீரில் தான் குளிப்பதா என்றேன். ஆமாம், சனிக்கிழமை தவிர. வாலாசாவில் வெந்நீரில் குளித்தாயே? என்ன செய்வது, அந்த தண்ணீர் ஒரே உப்பு, எனக்கு பிடிக்கவில்லை, உடம்புக்கும் நல்லது அல்ல. பாலாற்றுக்கு போய் குளித்துவிட்டு வரலாம் என்றால் யாரும் துணையில்லை, நேரமும் ஆகும். உடையை கழற்றியதும் சந்திரன் துரும் என குதித்து நீரில் ஆழ்ந்து மேலே வந்தான். எனக்கு அது அரிய பெரிய வித்தையாக தோன்றியது. வேலூரில் என் அத்தை மகன் இப்படி குதித்து எழுவதை இமை கொட்டாமல் பார்த்து வியந்து பெருமூச்சு விட்டிருக்கிறேன். சந்திரன் குதித்து நீந்திய போதும் அப்படித்தான் வியந்து பார்த்தேன். சந்திரா, ஊருக்கு போவதற்குள் நானும் நீந்த கற்றுக்கொள்ளட்டுமா என்று ஆவலோடு கேட்டேன். சந்திரன் பேசுவதற்கு முன் தோப்பு காவலாளியின் குரல் கேட்டது. வாங்க இறங்குங்க, ஒரே நாளில் நான் கற்றுத்தருவேன் என்றான். அவனுடைய தன்னம்பிக்கை எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. இன்றைக்கு வேண்டாம் சொக்கான், நாளைக்கு பார்க்கலாம் என்றான் சந்திரன் கிணற்றினுள் இருந்தே. காவலால் சொக்கானும், சரி சாமி, நாளைக்கு காலையில் வந்துவிடு, ஒரு புருடை கொண்டு வந்து வைத்திருப்பேன் என்றான். புருடை என்றால் என்ன? சுரக்காய் முற்றி உலர்ந்து போகுமே அது. அதை என்ன செய்வது? அதை இடுப்பில் கட்டிக்கொண்டு கிணற்றில் இறங்கினால் மேலேயே மிதக்கலாம், கையால் அடித்து நீந்தலாம். இதை கேட்டதும் என் மனம் குதித்தது. கிணற்றினுள் நீந்தி வருவதைப் போல் கற்பனை செய்து கழித்தேன். வீட்டுக்கு திரும்பிய போது அத்தை கவலையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்ததை கண்டோம். வேலு, நீயும்மா கிணற்றில் இறங்கினாய் என்று அத்தை கேட்டார். இல்லை, சந்திரன் மட்டும் குளித்தான். வேண்டாம்ப்பா, உடம்புக்கு ஆகாது, உனக்கு நீந்தவும் தெரியாது. எனக்கு என்று நான் வாய் திறந்து நாளைய முயற்சியை சொல்வதற்குள் சந்திரன் கண்ணாலேயே என்னை தடுத்தான். உனக்கு வெந்நீர் வைத்திருக்கிறேன், வா குளித்துவிடு என்றார் அத்தை. சந்திரன் இப்படி அத்தைக்கு தெரியாமல் மறைத்தது எனக்கு தவறாக தோன்றியது. இருந்தாலும் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலால் அந்த தவற்றிற்கு உடந்தையாக இருந்தேன். யாருக்கும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்திருந்தேன். சிற்றுண்டி முடிந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் வேலையால் மாசான் ஒரு கூடை நிறைய எதையோ சுமந்து கொண்டு வந்து எங்கள் எதிரே இறக்கினான். எல்லாம் நுங்காக இருந்தன. யார் வெட்டியது என்றேன். அவனே வெட்டி கொண்டு வந்திருப்பான் என்றான் சந்திரன். ஆமாம், நான் ஏறாத மரமே இல்லை இந்த ஊரில் என்றான் மாசான். உடனே நுங்கு தின்ன தொடங்கினோம். பகலுணவுக்கு பிறகு சிறிது படுத்திருந்தோம். மாசான் எங்கள் அருகே வந்து பார்த்து, தூங்குகிறீர்களோ என்று பார்த்தேன் என்றான். என்ன செய்து என்று கேட்டேன். இளநீர் தள்ளி கொண்டு வரும்படி அப்பா சொன்னார், கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். எவ்வளவு? காலையில் கொண்டு வந்தது போல் இதுவும் ஒரு கூடை கொண்டு வந்திருக்கிறாயா? இது கூடையில் கொண்டு வர முடியுமா? ஒரு கோணையில் போட்டு வந்திருக்கிறேன். சந்திரனை பார்த்து சிரித்தேன். சந்திரா, சரிதான், கூடை கூடையாய் மூட்டை மூட்டையாய் தின்பதற்கு யாரால் முடியும் என்றேன். இப்படித்தான் உன் பெயரை சொல்லி நான், மாசான், அம்மா, கற்பகம் எல்லோரும் சாப்பிடுவோம் என்றான். அன்று இரவு உறங்குவதற்கு முன் நாளை காலையில் பெரிய வித்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற குதுகுதுப்பான மனதோடு கண்மூடினேன். வழக்கமான விழித்து கொள்ளும் நேரத்துக்கு முன்பே விழித்து எழுந்தேன். சந்திரன் தூங்கிக் கொண்டிருந்தான். அத்தை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். வேலு, இந்த ஊர் பிடிக்குதா என்று கேட்டார். ஆமாம், நல்ல ஊர்தான் என்றேன். உன் அம்மா அப்பாவுக்கு உன்னை பற்றியே கவலையாக இருக்கும். இருக்காது அத்தை? இருக்கும் வேலு. சந்திரன் அப்பா சாமண்ணா சின்ன குழந்தையாக இருந்தபோது எங்கள் அம்மா இறந்து விட்டாள். நான் தான் அவனை பாலூட்டி சோறூற்றி வளர்த்தேன். அந்த பாசம் பொல்லாதது. சாமண்ணா சின்ன பையனாக இருந்தபோது இப்படி யாராவது எங்காவது வெளியூருக்கு அழைத்து கொண்டு போனால் தம்பியை பற்றியே எனக்கு கவலையாக இருக்கும். சந்திரன் அப்பாவை நீங்கள் தான் வளர்த்தீர்களா? ஆமாம்ப்பா. அதனால்தான் அவரை நீங்கள் குழந்தை குழந்தை என்று கூப்பிடுகிறீர்களா? ஆமாம் வேலு. அப்போது சந்திரன் காலை நீட்டி என் மேல் கைகளை வைத்து அழுத்தி திமிர் விட்டான். யார், அத்தையா? ஏன் அத்தை, வெந்நீர் வைத்து விட்டேன் என்று சொல்கிறாயா? தோப்புக்கு போய் வந்து அப்புறம் குளிப்பான் என்றான். இன்றைக்கு என்று நான் வாயெடுப்பதற்குள், வேலு, அத்தை சொன்னபடி கேள், சும்மா இரு என்று என்னை கண்ணாலே உறுத்து பார்த்தான். அவன் கருத்தை தெரிந்து கொண்டு நான் பேசாமல் இருந்தேன். தோப்பு காவலால்
சுரைப்புருடை வைத்துக்கொண்டு எங்களுக்காக காத்திருந்தான். பல்லை அவசர அவசரமாக துலக்கிவிட்டு கிணற்றினுள் இறங்கினோம். காவலால் எனக்கு முன் இறங்கி அந்த சுரக்காயை என் இடுப்பில் கட்டினான். தயங்காமல் இறங்குங்கள், இறங்கி பாருங்கள் என்றான். மெல்ல மெல்ல முழங்கால் அளவு நீரிலிருந்து இடுப்பளவிற்கு இறங்கினேன். சுரை என்னை தூக்குவதை உணர்ந்தேன். ஒரு வகை புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் பிறந்தன. காவலாலும் சந்திரனும் எனக்கு முன் நீரில் சென்றார்கள். துணிந்து வர சொன்னார்கள். எனக்கு துணிவு வரவில்லை. கை கொடு என்று காவலால் சொக்கான் என் கையை பிடித்தான். நீரில் மிதந்தேன். கை கால்களை அடிக்க சொன்னார்கள். சிறிது நேரம் சென்று திரும்பி வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக துணிவு வந்தது. பெற முடியாத ஒரு பேற்றை பெற்றுவிட்டவன் போல் கரையேறினேன். திரும்பிய போது சந்திரன் என்னை பார்த்து, அத்தை வெந்நீர் வைத்திருப்பார்கள், பேசாமல் குளித்துவிடு, இல்லையானால் ஒவ்வொரு செம்பாக மொண்டு கீழே கொட்டிவிட்டு வெளியே வந்துவிடு என்றான். எனக்கு அவனுடைய போக்கு புதுமையாக இருந்தது. சந்திரா, நீ பொல்லாதவனாக இருக்கிறாயே என்றேன். என்ன பொல்லாதவன்? யாரையாவது அடித்தேனா? எங்காவது திருடினேனா? தப்பு இல்லையா? பொய் இல்லையா? அதனால் யாருக்கு என்ன தீங்கு? அன்று தான் அழகான சந்திரனுடைய பண்பில் ஏதோ கலங்கம் இருப்பது போல் உணர்ந்தேன். இருந்தாலும் எனக்கு பிடிக்கவில்லை. தப்புத்தான் என்றேன். இருந்து போகட்டுமே என்று கவலை இல்லாமல் சொன்னான் சந்திரன். அவன் சொன்ன முறையில் கலங்கம் மிகுதியாக புலப்பட்டது. நான் ஒரு நாளும் இப்படி செய்ய மாட்டேன். அதனால்தான் நான் வேறு, நீ வேறாக இருக்கிறோம். என் பெயர் சந்திரன், உன் பெயர் வேலு. வீட்டை நெருங்கிவிட்டோம். சந்திரன் சொன்னபடி செய்தேன். வேறு வழி இல்லை. செய்த பிறகு குற்றவாளி போன்ற உணர்ச்சியோடு வெளியே வந்தேன். குற்ற உணர்ச்சி மாறுபடுவதற்கு நெடுநேரம் ஆயிற்று. முன்னமே செய்திருந்த ஏற்பாட்டின்படி அன்று ஒரு வண்டி பூட்டி வர சொல்லி எலுமிச்சம் புளிசோறும் வாழைப்பூ வடையும் செய்து கொண்டு சந்திரனும் நானும் வேலத்து மலையடிவாரத்தில் இருந்த தாழை ஓடைக்கு புறப்பட்டோம். மாசன் எங்களுக்கு துணையாக வந்தான். கற்பகமும் வருவதாக தன் தாயையும் அத்தையையும் கேட்டு பார்த்தாள். வற்புறுத்தி பார்த்தாள். அறியாத பெண் நீ, அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏதாவது காற்று அது இது இருக்கும் இடம். அவர்கள் ஆண் பிள்ளைகள், போய் வரலாம், நீ போகக்கூடாது என்று சொல்லி அவளை தடுத்து விட்டார்கள். என் மனம் கற்பகத்திற்காக இரக்கம் கொண்ட போதிலும் அவர்கள் சொன்ன காரணத்தை எண்ணி பேசாமல் இருந்தேன். ஆனால் அங்கே போன இடத்தில் கற்பகத்தின் வயது உள்ள பெண்கள் இருவர் ஆடு மேய்த்து கொண்டு திரிவதை கண்டேன். அவர்கள் அஞ்சாமல் உலவும் இடத்தில் கற்பகம் வந்தால் தீங்கு என்ன என்று எண்ணினேன். அதை சந்திரனிடம் சொல்லவில்லை. தாழை மரங்கள் நல்ல நிழல் தந்து அடர்த்தியாக இருந்தன. ஆங்காங்கே சில பூக்கள் காணப்பட்டன. அவற்றை ஒருவன் துரடு கொண்டு பறித்து கொண்டிருந்தான். மலர்ந்த பூக்களின் மனம் இன்பமாக இருந்தது. இவையெல்லாம் மடலெல்லாம் முள்ளாக உள்ள மரம், ஒழுங்கும் அழகும் இல்லாமல் வளரும் மரம். இவ்வளவு மனமுள்ள பூக்களை தருகிறதே என்று வியந்தேன். ஓடையில் தண்ணீர் மிகுதியாக இல்லை. சலசல என்று மெல்லிய ஒலியோடு நீர் ஓடிச் சென்று கொண்டிருந்தது. ஒரு பாறையின் மேல் பரவலாக ஓடியது. அங்கெல்லாம் பாசி மிகுதியாக இருந்தபடியால் கால் வைத்து ஏறுவதற்கு தயங்கினேன். மாசான் அஞ்சாமல் பாசி இல்லாத இடமாக கால் வைத்து அழைத்து சென்றான். ஒரு சின்ன கோவில் காணப்பட்டது. கன்னி கோவில் என்று சொன்னான். தேங்காய் நார் ஆங்காங்கே இருந்தபடியால் யாரோ வந்து பூஜை செய்துவிட்டு போகிறார்கள் என்று தெரிந்தது. ஒரு பாறை மேல் உட்கார்ந்து மேலே பார்த்தோம். அந்த 2 பெண்களும் அடுத்த பெரிய பாறை மேல் மடமட என்று ஏறி கொண்டிருந்தார்கள். நாமும் அங்கே போவோம். அங்கிருந்து கூவினால் எதிரே இருக்கும் மலை அப்படியே கூவும் என்றான். சரி என்று சந்திரனும் நானும் எழுந்தோம். ஏறி சென்றோம். அவன் சொன்ன இடத்தில் நின்றோம். அங்கிருந்து ஓ என்று கூவினான். எதிரே இருந்த மலைப்பகுதியிலிருந்து ஓ என்று ஒலி திரும்ப கேட்டது. சாமி என்று கூவினான். அதுவும் அப்படியே எதிரொலியாக கேட்டது. இங்கே வா என்று நான் உரக்க கூவினேன். எதிரொலியும் அவ்வாறே கேட்டது. உடனே வரமாட்டோம் என்ற குரலும் அதன் எதிரொலியும் கேட்டது. யாருடைய குரல் என்று திரும்பி பார்த்தோம். மற்றொரு பாறையில் அந்த 2 சிறுமிகளும் நின்று கொண்டு அப்படி கத்தியிருக்க வேண்டும் என்று உணர்ந்தோம். ஏ பசங்களே என்று சந்திரன் கூவினான். எதிரொலியும் கேட்டது. ஏ ஐயா என்று அந்த பெண்களின் குரலும் அதை அடுத்து எதிரொலியும் கேட்டது. சிறிது நேரம் அங்கே இருந்த பிறகு கீழே இறங்கினோம். அந்த பெண்களும் இறங்கி வந்தார்கள். அவர்கள் நெருங்கி வந்தபோது சந்திரன் அவர்களை பார்த்து இங்கே வாங்க என்றான். கரவு அறியாத அந்த பெண்களும் அவ்வாறே வந்தார்கள். ஏற்ற பாட்டு, கும்மி பாட்டு ஏதாவது பாடுங்கள் என்றான். ஆடு எங்காவது போய்விடும், நாங்கள் போகணும் என்றால் ஒருத்தி. எங்களுக்கு பாட்டு தெரியாது என்றால் மற்றொருவள். அன்றைக்கு பாடினீர்களே, தெரியும், பாடுங்கள் என்றான் சந்திரன். அவர்கள் மறுத்தார்கள். நான் யார் தெரியுமா? பெருங்காட்சி பெரிய வீட்டு மகன் தெரியுமா என்றான் சந்திரன். தெரியும், இப்போது பாடமாட்டோம் என்றாள் ஒருத்தி.
மற்றொருத்தி வாடி போகலாம் என்று நடந்தாள். பாடாவிட்டால் விடமாட்டோம். இதோ பார், ஆளுக்கு ஓர் அணா தருகிறேன், பாடுங்கள் என்று சட்டைப்பையிலிருந்து 2 அணா எடுத்து நீட்டினான். பாருங்கள் சும்மா, வெற்றிலைக்கு காசு கிடைக்குது என்றான் மாசான். அந்த பெண்களும் நாணத்தோடு ஒருத்தி முகத்தை மற்றொருத்தி பார்த்து கொண்டு தயங்கி தயங்கி பாடினார்கள். ஒரு பாட்டு முடிந்ததும் இன்னொரு பாட்டு என்று கேட்டான். முதல் பாட்டை விட 2ஆம் பாட்டை நன்றாகவே பாடினார்கள். ஆனால் நாணம் அவர்களை தடுத்தது. சந்திரனிடம் இருந்து காசு வாங்கி கொண்டு போய் மாசான் அவர்களிடம் கொடுத்தான். சந்திரன் நடந்து கொண்ட முறையும் காசு கொடுத்து பாட செய்ததும் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் என்ன குற்றம் என்று சொல்ல தெரியவில்லை என்று மட்டும் உணர்ந்தேன். கற்பகத்தையோ மணிமேகலையையோ இப்படி யாரேனும் வழிமறித்து காசு காட்டி பாட வைத்திருந்தால் சந்திரனும் பொறுக்க மாட்டான், நானும் பொறுக்க மாட்டேன். இதை நான் உணர்ந்தேன். சந்திரனுக்கு எப்படி உணர்த்துவது என்று தெரியவில்லை. கொண்டு போயிருந்த சோற்றையும் வடையையும் தின்று முடித்த பின் சிறிது நேரம் படுத்திருந்து எழுந்து வண்டி பூட்டினோம். பொழுதோடு வந்து சேர்ந்தோம். வீட்டில் கற்பகத்தை கண்டபோது அவள் முகத்தில் ஒரு வகை ஏமாற்றம் இருக்க கண்டேன். மறுநாள் காலையில் எழுந்ததும் தோப்பை நோக்கி ஆர்வத்தோடு நடந்தேன். முன்போலவே அவசரமாக பல் துலக்கிவிட்டு சுரையை கட்டிக்கொண்டு நீரில் இறங்கி சுற்றி வந்தேன். சுரையின் கயிறு வயிற்றை இறுகினார் போல் தெரிந்தது. அதை அவிழ்த்து நெகிழ்த்தி கட்டுமாறு காவலாளுக்கு சொன்னேன். அவன் சுரையை அவிழ்த்த சமயம் பார்த்து சந்திரன் என்னை நீரில் தள்ளிவிட்டான். நான் பயந்து மூழ்கி 2 விழுங்கு தண்ணீரும் குடித்துவிட்டு கரை சேர முடியாமல் தடுமாறினேன். காவலால் சொக்கன் உடனே பாய்ந்து என்னை தாங்கிக் கொண்டான். கரையில் வந்தவுடன் சந்திரனை பார்த்து, என்னை கொண்டு விட பார்த்தாயே என்றேன். பக்கத்திலேயே நானும் சொக்கனும் இருக்கும்போது நீ மூழ்கி போகும்படி விடுவோமா என்றான். ஏன் அப்படி தள்ளினாய்? அப்போது தான் பயம் போகும், நீந்த முடியும். ஐயோ, இனிமேல் அப்படி செய்யாதே. இப்படி பயந்தால் எப்போது தான் நீந்த கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே மறுபடியும் என்னை பிடித்து தள்ளிவிட்டான். இந்த முறையும் மூழ்கி தண்ணீர் குடித்து எழுந்தேன். சொக்கன் பாய்ந்து தாங்கிக் கொண்டான். உள்ளே போய் மேலே வந்தாய் அல்லவா? கையை அடித்து கொண்டாய், மேலே வந்து விட்டாய். அதுதான் நீந்துவதற்கு முதல் பாடம் என்றான். அவன் சொன்னது போல பயம் ஒரு வகையாய் தெளிந்தது. ஆனாலும் சுரை கட்டும்படியாக மன்றாடினேன். முந்தைய நாளை விட நன்றாக நீந்தினேன். அடுத்த நாள் சுரை இல்லாமலே இறங்க வேண்டும் என்று ஆசை எனக்கு ஏற்பட்டது. அவ்வாறே செய்தேன். சொக்கானை முன்னே போய் நீரில் நீந்துபடியாக செய்துவிட்டு பின்னே நான் நீந்தினேன். பயம் இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. தண்ணீரும் தரை போல் ஆயிற்று. அரிய வித்தை ஒன்றை கற்றுக்கொண்ட பெருமிதத்தோடு வீட்டுக்கு திரும்பினேன். அன்று அத்தையை பார்த்தவுடன் சந்திரன், அத்தை, வெந்நீர் வேண்டாம், கிணற்றிலேயே குளித்து விட்டான், நீந்தவும் கற்றுக்கொண்டான் என்றான். அத்தை மோவாய் மேல் வைத்த கையை எடுக்காமல் மரம் போல் நின்றார். அவனுடைய அம்மா அப்பாவுக்கு தெரிந்தால் என்றார். மகன் நீந்த கற்றுக்கொண்டதற்காக ஆனந்தப்படுவார்கள் என்றான் சந்திரன். அத்தை என்னுடைய தலையை தொட்டு பார்த்து, இன்னும் ஈரம் போகவில்லையே என்று தன் முந்தானையால் துவட்டினார். மேலும் 2 நாள் இருந்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டேன். சில வகை தின்பண்டங்கள் செய்து ஒரு புட்டியில் வைத்து பதிவு நிலையத்துக்கு ஒருவர் சிலருடன் சேர்ந்து என்னை அனுப்பி வைத்தார்கள். புறப்பட்ட போதே கற்பகம் என்னை பார்த்து, இன்னொரு முறை வரும்போது மணிமேகலையை அழைத்து கொண்டு வரணும் என்றாள். அத்தியாயம் 7. பள்ளிக்கூடம் திறந்தவுடன் நானும் சந்திரனும் மேல் வகுப்பில் உட்கார்ந்தோம். அங்கே தலைமை ஆசிரியர் வந்து சந்திரன் என்று பெயரை கூப்பிட்டு அவனிடம் வந்து முதுகை தட்டி கொடுத்தார். எல்லா பாடத்திலும் இவன் தான் முதன்மையான எண்கள் வாங்கியிருக்கிறான். இவன் எதிர்காலத்தில் மிக சிறந்து விளங்குவான். நம் பள்ளிக்கூடத்துக்கும் இவனால் நல்ல பெயர் கிடைக்கும். இப்படியே படித்து வந்தால் அடுத்த ஆண்டில் SLCயில் மாநிலத்திலேயே முதல்வனாக தேர முடியும். மற்ற மாணவர்கள் இவனைப் போல் பாடுபட்டு கற்க வேண்டும் என்று பாராட்டிவிட்டு சென்றார். அந்த பாராட்டில் பாதி எனக்கு கிடைத்தது போல் நானும் மகிழ்ந்தேன். சந்திரன் என் பக்கத்தில் உட்காருவது பற்றியும், என் தெருவில் குடியிருப்பது பற்றியும், என் நண்பனாக இருப்பது பற்றியும் பெருமை கொண்டேன். அந்த வகுப்பில் வரலாறு, விஞ்ஞானம், கணக்கு ஆகிய 3இல் ஒரு பாடத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் 1 வாரத்திற்குள் அதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் தலைமை ஆசிரியர் கூறிவிட்டு சென்றார். வீட்டுக்கு செல்லும் வழியில் எதை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்வது என்று எண்ணிக்கொண்டும் அதை பற்றி பேசிக்கொண்டும் சென்றோம். எங்களால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. எங்கள் 2 குடும்பங்களிலும் அதற்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. பாக்கிய அம்மையாரின் தம்பி
10வது வரையில் படித்தவர். ஆகையால் அவரை கேட்டால் தெரியும் என்று அம்மா சொன்னார். உடனே நானும் சந்திரனும் பாக்கியத்தின் வீட்டுக்கு சென்றோம். அங்கே அவர் இல்லை. தம்பி வரும் நேரம் ஆயிற்று. வந்ததும் கேட்டு வைத்து சொல்கிறேன் என்றார் அந்த அம்மா. சந்திரனை பார்த்து, தலையை சரியாக வரக்கூடாதா, கலைந்து போயிருக்கிறதே என்றார். பிறகு சந்திரனுடைய தாயை பற்றியும் தங்கையை பற்றியும் தங்கையின் படிப்பை பற்றியும் விரிவாக கேட்டுக்கொண்டிருந்தார். என்னை பற்றி ஒன்றும் கேட்கவில்லை. இவ்வாறு பேசிக்கொண்டே இருந்தபோது சிறிது நேரத்தில் அவருடைய தம்பி வந்துவிட்டார். இந்த பிள்ளைகள் என்னவோ கேட்கிறார்கள். சிறப்பு பாடமாம், எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று உன்னை கேட்க வந்திருக்கிறார்கள் என்றார். அந்த தம்பியின் குரலிலிருந்து ஆ என்ற ஒலி வந்ததே தவிர புன்சிரிப்போ முகமலர்ச்சியோ ஒன்றும் காணப்படவில்லை. சிறிது நேரம் கழித்து, போன தேர்வில் எந்த பாடத்தில் நல்ல மார்க் வந்திருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதோடு பேச்சை முடித்து விட்டார். யாருக்கு எதில் மிகுதியான மார்க் என்றும் கேட்கவில்லை. எனக்கு கணக்கில் மிகுதியான மார்க் 100க்கு 95 என்றான் சந்திரன். அதை எடுத்துக்கொள் என்றார் அவர். இவனுக்கு வரலாற்றில் 45 மார்க், மற்ற பாடங்களில் அதைவிட குறைவு என்று சந்திரனே என்னை பற்றியும் கூறினான். அப்படியானால் வரலாறு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் அவர். இதை தெரிந்து கொள்வதற்காகவா இந்த ஊமையிடம் வந்தோம் என்று வெறுப்போடு திரும்பினோம். குறைவான எண்களை பற்றி பாக்கிய அம்மையார் தெரிந்து கொள்ளும்படியாக சந்திரன் சொன்னது எனக்கு வருத்தமாகவும் இருந்தது. நாங்கள் அது பற்றி ஒரு முடிவுக்கும் வரவில்லை. மறுநாள் வகுப்பில் ஆசிரியர் கேட்டபோது சந்திரன் கணக்கு பாடம் எடுத்துக்கொள்வதாக சொன்னான். என்னை கேட்டபோது நானும் அதுவே சொன்னேன். உடனே ஆசிரியர் என்னை நோக்கி, கணக்கில் உனக்கு எத்தனை எண்கள் என்றார். 36 என்றேன். அப்படியானால் உனக்கு எப்படி கணக்கு கிடைக்கும் என்றார். எனக்கு பெரிய மனக்குறை ஆகிவிட்டது. அடுத்த வகுப்பில் மற்றொரு ஆசிரியர் வந்து அவ்வாறே கூறினார். சந்திரன் எடுக்கும் பாடமே நானும் எடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு வழி என்ன என்று கலங்கினேன். சந்திரனும் எனக்காக வருந்தினான். உனக்காக நான் வரலாறு எடுத்துக்கொள்ளட்டுமா என்றான். அவனுடைய அன்புணர்ச்சியை எண்ணி உருகினேன். வேண்டாம், கணக்கு ஆசிரியரிடம் நாம் இருவரும் நேரே போய் கேட்டு பார்ப்போம் என்றேன். மறுநாள் கணக்கு ஆசிரியரிடம் போகவில்லை. ஏதோ ஒரு வகை அச்சம் எங்களை தடுத்தது. கணக்கு ஆசிரியர் அப்படிப்பட்டவர். ஒருவரையும் அடிக்க மாட்டார், வைய மாட்டார். வகுப்பில் ஏதாவது தவறு செய்துவிட்டால் பார்வை பார்த்து அமைதியாக இருப்பார். கணக்கில் ஏதாவது தவறு செய்தால் காதை பிடித்து கொள்வார், திருக மாட்டார். தம் கையில் உள்ள சாக்கு துண்டினால் கன்னத்தில் குத்துவார். இவ்வளவுதான். மற்ற ஆசிரியர்களோடும் பேச மாட்டார், பழக மாட்டார். வகுப்பு இல்லாத நேரத்தில் தம் அறையில் ஒரு மூலையில் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து எதையோ சிந்தித்து கொண்டிருப்பார். அவருடைய உயரமான வடிவமும் நீண்ட கருப்பு அல்பாக்கா சட்டையும் ஒரே நிலையான அமைதியான முகத்தோற்றமும் அப்படி எங்கள் மனதில் ஒரு வகை அச்சத்தை ஏற்படுத்தின. மற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் வழக்கம் போல் ஒவ்வொரு குறும்பு பெயர் வைத்திருப்போம். கணக்கு ஆசிரியருக்கு மட்டும் அப்படி ஒரு பெயர் வைத்ததில்லை. எங்களுக்கு முன் தலைமுறையை சார்ந்தவர்களும் அப்படி ஒரு பெயர் வைத்ததில்லை. வைத்திருந்தால் அந்த பெயர் வழி வழியாக மாணவர்களிடையே வழங்கியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியரிடம் எப்படி அணுகி கேட்பது என்று 2 நாள் தயங்கினோம். 3ஆம் நாள் சந்திரன் துணிந்தான். என்னை அழைத்து கொண்டு அவர் இருந்த அறைக்குள் நுழைந்தான். எங்களை கண்ட கணக்கு ஆசிரியர் வாய் திறக்காமல் தலையை மெல்ல அசைத்தார். வரலாம் என்பது அதற்கு பொருள். அணுகி நின்றோம். கண்ணால் ஒரு வகை பார்த்து மறுபடியும் தலை அசைத்தார். என்ன காரணமாக வந்தீர்கள் என்பது அதற்கு பொருள். சந்திரன் வாய் திறந்து, நான் சிறப்பு பாடமாக கணக்கை தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் என்றான். ஆசிரியர் வாய் திறந்து சரி என்றார். மறுபடியும் சந்திரன், இவனும் கணக்கு வேண்டும் என்கிறான் என்றான். மார்க் 36. ஆசிரியர் உதட்டை பிதுக்கினார். பயனில்லை என்பது அதற்கு பொருள். நாங்கள் இருவரும் ஒரே தெருவில் பக்கத்து பக்கத்தில் இருந்து படிக்கிறோம். அதனால் ஒரே பாடமாக இருந்தால். இவ்வாறு சந்திரனே பேசினான். நான் வணக்கமாக வேண்டிக் கொள்ளும் முறையில் நின்றேன். நீ சொல்லித் தருவாயோ என்றார் ஆசிரியர். ஓ, சொல்லித் தருவேன் என்றான் சந்திரன். சரிப்போ என்று சொல்லிவிட்டு ஆசிரியர் என்னை பார்த்து கண்களை ஒரு முறை மூடி திறந்து தலையை ஒரு பக்கமாக சாய்த்து அசைத்தார். நான் வாயை திறக்காமலே கைகூப்பி வணக்கம் செலுத்திவிட்டு சந்திரனை தொடர்ந்து வெளியே வந்தேன். அதன் பிறகு 2 மாதம் கழித்து ஒரு நாள்
வகுப்பில் கணக்கு ஆசிரியரின் கையில் என் காது அகப்பட்டு கொண்டது. கணக்கே வேணும் என்றாயே, விதிகளை மனப்பாடம் பண்ணினாயா? கணக்குகளை நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் போட்டாயா? சந்திரனிடம் கேட்டாயா என்று என் கன்னத்தில் சாக்கு துண்டால் குத்தினார். அந்த தீட்சை நிறைவேறிய பிறகு உண்மையாகவே கணக்கு பாடத்தில் நான் முன்னேறினேன். 36 எண்கள் வாங்கியவன் கால் தேர்வில் 50 வாங்கினேன். அரை தேர்வில் 55 வாங்கினேன். சந்திரன் எனக்கு மிகப்பெரிய துணையாக இருந்து உதவினான். மாலையில் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும் போதே சில சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து உதவினான். கணக்கு ஒரு கடினமான பாடம் என்ற பயமே பறந்து போயிற்று. ஆனாலும் சந்திரனைப் போல் அவ்வளவு வல்லவனாக விளங்க முடியவில்லை. அவனைப் போல் 90, 98, 100 எண்கள் பெற முடியவில்லை. முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டில் சந்திரனுக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு வளர்ந்தது. அவன் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் பழகிக்கொண்டே எனக்கு கணக்கு கற்றுக் கொடுத்த உதவியை நன்றியோடு நினைத்து போற்றினேன். சில நாட்களில் மாலையில் நெடுந்தொலைவு நடந்து போய் வரும் வழக்கத்தை மேற்கொண்டோம். பெரும்பாலும் ரயில் நிலைய சாலையில், அதாவது வடக்கு நோக்கியே நடந்து போய் வந்தோம். நடக்கும்போது பல வகையான செய்திகளை பேசிக்கொண்டு போவோம். தேர்வு உள்ள காலங்களில் நடக்காமல் கையில் புத்தகமோ குறிப்போ எடுத்துக்கொண்டு மெல்ல பார்த்து கொண்டே நடப்போம். அந்த சாலையில் இலுப்பை மரங்கள் இரு பக்கத்திலும் நிறைய வளர்ந்திருந்தன. சில சமயங்களில் அவற்றின் பூக்கள் ஒரு புதுமையான நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும். கீழே பழங்கள் போல் வெண்ணிறமாக விழுந்து கிடக்கும். சிறுவனாக இருந்தபோது அவற்றை பழங்கள் என்றே எண்ணிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அவற்றை எடுத்து சுவைத்து கொண்டிருப்பதைக் கண்டு, இந்த பழங்களை தின்னலாமா என்று கேட்டேன். இவைகள் பழங்கள் அல்ல, பூக்கள் என்று என்னை பார்த்து சிரித்தான். அன்று அவனிடமிருந்து அந்த வேறுபாட்டை கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் சந்திரனுக்கு அதை சொன்னபோது, இது எனக்கு தெரியுமே, இலுப்பை பூப்பழம் போலவே இருக்கும், அதில் உள்ள தேனை உறிஞ்சி சுவைப்பார்கள் என்றான். அந்த இலுப்பை மர சாலை ஓரமாகவே பாடத்தில் கேள்விகள் கேட்டுக்கொண்டும் விடைகள் சொல்லிக்கொண்டும் நடப்போம். ஒரு நாள் ஒரு தோப்பின் எதிரே உட்கார்ந்து கணக்கு ஒன்றை சந்திரனிடம் இருந்து கற்றுக்கொண்டிருந்தேன். அவன் ஒரு குச்சியை எடுத்து மண்ணில் கோடுகள் கிழித்து இரு சம முக்கோணத்தில் ஒரு வெட்டு வெட்டி 2 பகுதிகளிலும் உள்ள கோணங்களின் ஒற்றுமை வேற்றுமையை விளக்கி கொண்டிருந்தான். அதை முடித்தவுடன், நேரம் ஆயிற்று, போகலாமா என்றான். இன்றைக்கு முழு நிலா போல் தெரிகிறதே, அதோ பார், நிலா எவ்வளவு அழகாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போலாம் என்றேன். உனக்கு நிலா என்றால் மிகவும் விருப்பம் போல் தெரிகிறது. ஆமாம், சந்திரன் அல்லவா உன் பெயர்? உன் நிறம், உன் பண்பு எல்லாம் எனக்கு விருப்பம்தான். அவ்வாறு நான் சொல்லி முடித்தவுடன் பெருங்காஞ்சியில் கண்ட நிலாவின் காட்சி நினைவுக்கு வந்தது. எங்கள் ஊரில் நிலா மிக அழகாக இருந்ததாக சொன்னாயே என்று சந்திரனும் அதை கூறினான். ஆமாம் என்று சொல்லி கிழக்கு வானத்தை அணி செய்து கொண்டு எழுந்து வந்த முழு நிலாவை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் வெள்ளி மேனியும் வட்ட வடிவும் அமிழ்த ஒளியும் பற்றி எண்ணிக்கொண்டிருந்த போது அதன் உடலில் உள்ள கலங்கத்தை பற்றிய எண்ணம் வந்தது. என்ன காரணமோ பெருங்காஞ்சியில் சந்திரனுடைய நடத்தையில் கண்ட மாசு என் நினைவுக்கு வந்தது. கிணற்றில் குளித்த பிறகு வெந்நீரை எடுத்து கீழே கொட்ட சொன்னதும், தாழை ஓடையில் அந்த பெண்களுக்கு காசு கொடுத்து மயக்கி பாட சொன்னதும் நினைவுக்கு வந்தன. பக்கத்தில் இருந்த சந்திரனை பார்த்தேன். புன்முறுவல் கொண்டேன். என்ன ஐயா, அந்த சந்திரனை பார்த்துவிட்டு என்னையும் பார்த்து சிரிக்கிறாயே என்றான் சந்திரன். அந்த சந்திரனிடத்தில் எவ்வளவு பெரிய கலங்கம் இருக்கிறது, உன்னிடத்தில் ஒரு கலங்கமும் இல்லை அல்லவா என்றேன். போதும் போதும் உன் கதை, ஏழு ஏழு என்று புறப்பட்டான். நானும் தொடர்ந்து வந்தேன். என் நண்பனுடைய உள்ளத்தில் நடத்தையில் சிறு கலங்கம் இருக்கிறதே, அது இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் மட்டும் என் மனதை விட்டு நீங்கவில்லை. இந்த ஆண்டில் சந்திரனுடைய வீட்டுக்கு அடிக்கடி விருந்தினர் வந்தார்கள். அத்தைக்கு வேலை மிகுதியாயிற்று. படிப்பதற்கு வேண்டிய அமைதி இல்லை என்று சந்திரன் எங்கள் வீட்டுக்கு வந்துவிடுவான். தேர்வு காலத்தில் தனித்தனியே படித்தால் நல்லது என்று எண்ணி அவன் பாக்கியம் அம்மையாரின் வீட்டுக்கு போய்விடுவான். அந்த வீட்டில் குழந்தைகளின் கூச்சலும் இல்லை, விருந்தினரின் ஆரவாரமும் இல்லை. இருந்த ஒரு தம்பியும் உணவு கடையில் உண்பது போல் உண்டு முடித்து திண்ணையை நாடி அமைதி பூண்டார்.
உணவு கடையிலும் சிலர் பரிமாறுவோரோடும் வேலையாட்களோடும் நெருங்கி பழகி சிரிப்பும் ஆரவாரமாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் சிலர் வீட்டில் இருப்பதை விட உணவு கடையில் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நெடுநேரம் பாடிக்கொண்டும் சீட்டாடிக்கொண்டும் இருப்பார்கள். பாக்கியத்தின் தம்பியோ வீட்டை வீடாகவும் கருதவில்லை, உணவு விடுதியாகவும் கருதவில்லை, ஒரு சத்திரமாக கருதினார் என்று சொன்னால் ஒரு வகையில் பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டில் தேர்வு காலத்தில் தனியே அமைதியாக படிப்பது சந்திரனுக்கு உகந்ததாக இருந்தது. சந்திரன் வீட்டுக்கு விருந்தினர் வந்தபோது நான் அடிக்கடி போவதில்லை. அத்தை மட்டும் சில நாட்களில் கேட்பார், ஏன் வேலு 4 நாளாக எங்கள் வீட்டுக்கே வரவில்லையே என்பார். யார் யாரோ வந்திருந்தார்கள், அதனால் நான் வரவில்லை என்பேன். யார் வந்தால் என்ன? நீ என்ன இப்படி புதிய ஆட்களை பார்த்தால் பழகுவதற்கு கூச்சப்படுகிறாயே? சந்திரனை பார், யார் வந்தாலும் கலகலை என்று பேசி பழகுகிறான் என்பார் அத்தை. அம்மாவும் அதற்கு தகுந்தாற்போல் ஒரு நாள், அது என்னவோ தெரியவில்லை அம்மா, இவனும் அப்படி இருக்கிறான், இவன் தங்கை மணிமேகலையும் அப்படித்தான் இருக்கிறாள் என்றார். மணிமேகலை அப்படி இருக்கலாம், அவள் பெண். வேலு ஏன் அப்படி இருக்கணும் என்றார் அத்தை. அப்படி நான் சின்ன வயதில் பழகியதை பற்றியும் அத்தை சொன்னதை பற்றியும் பிற்காலத்தில் நினைத்து பார்த்திருக்கிறேன். அப்படி ஒதுங்கி தயங்கி வாழ்ந்து வந்த காரணத்தால் நான் எத்தனையோ இடர்களில் இருந்து தப்பியிருக்கிறேன் என்று சொல்லலாம். அத்தை வீட்டில் விருந்தினர் வந்தபோதெல்லாம் ஒதுங்கி இருந்த நான் கற்பகம் வந்தபோது அவ்வாறு ஒதுங்கி இருக்கவில்லை. அப்போது மட்டும் அடிக்கடி போய்க் கொண்டிருந்தேன். கற்பகத்தை காண்பதற்கென்றே அடிக்கடி போனேன். அவளும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து என் அலமாரியையும் பெட்டியையும் திறந்து புத்தகங்களை எடுத்து படங்கள் பார்த்துவிட்டு செல்வாள். என் தங்கை மணிமேகலையோ தம்பி பொய்யாமொழியோ அப்படி என் அலமாரியிலும் பெட்டியிலும் கை வைத்தால் எனக்கு உடனே கோபம் வரும். ஆனால் கற்பகம் வந்து எடுத்தால் உவகையோடு இருப்பேன். அவள் பார்க்க வேண்டும் என்றே சில படங்களை நானே எடுத்து காட்டுவேன். இது என் தங்கைக்கும் பொறாமையாக இருந்தது. நான் எடுத்தால் அண்ணன் கோபித்துக் கொள்கிறார், கற்பகம் மட்டும் எடுக்க விடுகிறார் என்று அம்மாவிடம் குறை சொன்னாள். நீ எடுத்தால் எல்லாவற்றையும் கலைத்து விடுகிறாய், கற்பகம் அப்படி கலைப்பதே இல்லை என்றேன் நான். கற்பகம் வளர வளர அவளுடைய அழகும் வளர்ந்து வந்தது. முன்னே பாவாடை சட்டை மட்டும் உடுத்தி வந்தவள் இப்போது தாவணியும் உடுத்தி வந்தாள். அவளுடைய காதுகளில் திருகாணி இருந்தது போய் வெள்ளைக்கல் தோடு வந்து அழகும் செய்தது. மூக்குத்தியும் அணிந்திருந்தாள். அவற்றில் இருந்த கற்கள் அவளுடைய மேனியின் அழகையும் ஒளியையும் எடுத்து காட்டுவன போல் இருந்தன. ஒரு நாள் சனிக்கிழமை பிற்பகல் அம்மாவும் தங்கையும் பாக்கியம் வீட்டுக்கு போய் பேசிக்கொண்டிருந்தார்கள். தம்பியும் எங்கோ விளையாட போயிருந்தான். நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்போது யாரோ உள்ளே வரும் காலடி கேட்டு திரும்பினேன். கற்பகம் ஒரு பை நிறைய தின்பண்டங்கள் கொண்டு வந்து நின்றாள். எப்போது வந்தாய் கற்பகம் என்றேன். இப்போது தான். உங்கள் அம்மா இல்லையா? இல்லையே. மணிமேகலை? அவளும் இல்லை என்று நான் சொன்னவுடன் அந்த பையை கீழே வைத்துவிட்டு நகரத் தொடங்கினாள். அதை கீழே வைத்துவிட்டு போகிறாயே, என் கையில் கொடுத்தால் என்ன என்று அவளுடைய கையை பற்றினேன். அவள் விடுவித்து கொண்டு ஓட முயலவே நான் இறுக பற்றினேன். வளையல் இரண்டும் நொறுங்கி உடைந்தன. உடனே கையை விட்டேன். எனக்கு கோபம் வரும் தெரியுமா என்று உடைந்த வளையலை பார்த்தாள். அவளுடைய முகம் வாடியது. அந்த வாட்டத்திற்கு இடையே புன்முறுவல் செய்துவிட்டு நகர்ந்தாள். நான் செய்த தவறு உணர்ந்து அவள் முகத்தில் விழிப்பதற்கு வெட்கப்பட்டு அன்றெல்லாம் சந்திரனுடைய வீட்டுக்கு போகாமலே நின்றேன். மறுநாள் காலையிலும் போகவில்லை. பிற்பகல் அவளே வந்தாள். அம்மாவோடும் தங்கையோடும் பேசிக்கொண்டிருந்தாள். இடையிடையே அவளுடைய பார்வை என்மேல் இருந்தது. அவளுடைய ஒரு கையில் வளையலே இல்லாததைக் கண்டு மனம் வருந்தினேன். குறும்புக்காரி. அவள் அதை பொருட்படுத்தாமல், நீங்கள் ஏன் எங்கள் வீட்டுக்கு வருவதில்லை? அண்ணனும் நீங்களும் பேசுவதில்லையா? காய் விட்டு விட்டீர்களா என்றாள். இல்லை, உன்னோடு தான் காய் விட்டிருக்கிறேன் என்றேன். அப்படியா? நல்லது தான் என்று வழியே வந்து என் பெட்டியை திறந்து அதில் இருந்த கைக்குட்டையை கேளாமலே எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். அத்தியாயம் 8.